வணக்கம் உறவுகளே, இயமிலிருந்து உங்கள் தரன். இன்றைக்கு நாங்கள் முக்கியமாக கரூர் சம்பவத்தை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம். அதற்கு பிறகு எங்களுக்கான ஒரு ஒரு தலைமை பீடம் அது எங்களுக்கு தேவை. மற்ற எங்களுக்கான ஒரு ஊடகம் தேவை. மன்னர் நடக்கும் போராட்டம் அதையும் பார்க்க இந்த பட்டதாரிகள் கொஞ்சம் ஒரு கூட்டம் ஒரு அங்கே யாழ்ப்பாணத்தில் ஒரு பைத்தியத்துக்கு ஆதரவாக கதைச்சிருக்கிறோம். அதை பற்றியெல்லாம் நாங்கள் கதைக்க போகிறோம். அதற்கு முதல் புலிகளின் குரலுக்காண்டி கதிரண்ணா இயக்கி வெளியிட்ட பாடலை முதல் கேளுங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட கொமெண்டையும் பதிவு செய்யுங்கள். எங்களோட இதில் இன்றைக்கு போட்டிருக்கிறேன். இப்போ விஜய்க்கு கதிரண்ணாவும் நானும் விஜய்க்கு இந்த கரூர் நடந்த சம்பவத்தை பற்றி நாங்கள் ஆராய்ஞ்ச விடயங்களையும் காணொலியாக போட்டிருக்கிறோம். அது ஏறிக்கொண்டிருக்குது. அதுக்கு பிறகு இப்போ இந்த கருத்தரங்களையும் நாங்கள் கதைக்க இது எங்களோட 25வது கருத்தரங்க அமர்வு. பாட்டை கேட்டுட்டு நாங்கள் இதில் தொடர்வோம். புலிகளின் குரலே, தேசத்தின் குரலே, தேசம் காற்றவர் உண்மை கொண்டு தேடி வரும் உன் குரலே, சீனி விடாத சிங்கள தேசம் தேநீர் குடித்திட சீனியும் இல்லை தேனாலித்திடும் மாவீரர் பாடல் உன் குரலே. உன் குரல் கேட்டிட பலர் நின்று ஞானியாய் மாற்றியதே. 17 ஆண்டுகள் நீ இல்லா தேசம் பரிதாபம் கொண்டு பாடையில் போகுதே. அறிந்தோர் பாதி, அறியாதோர் பாதி. சீனி விடாத சிங்கள தேசம் தேநீர் குடித்திட சீனியும் இல்லை தேனாய் ஒலித்திடும் மாவீரர் பாட. மிக்க நன்றி கதிரண்ணா. அருமையான வரிகள் புலிகளின் குரல் பற்றி. இந்த பாடலை என்ன காரணத்துக்காண்டி நீங்கள் இப்போ உருவாக்கினதுக்கு என்ன நோக்கம் என்னன்னா கேட்குதா கதிரண்ணா? தரன் வணக்கம். தரன் வணக்கம் கதிரண்ணா. முதல்ல என்னென்றால் இந்த பாடல் இந்த புலிகளின் குரல் இருக்கும் வரைக்கும் ஈழத்தமிழர்களினுடைய ஒரு அடையாளமாக இருந்தது.
ம் ஈழத்தமிழர்களுக்கு என்று பல விடயங்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. எந்த ஊடகமும் வந்து ஒரு இனம் சார்ந்த ரீதியில் இங்கே எதுவுமே அல்ல. ஆனால் இந்த புலிகளின் குரல் என்பது அது எங்களுடைய மக்களுக்காகவே இருந்தது தரன். ம் அது என்ன, அது சீனி விடாத சிங்கள தேசம், தேநீர் குடித்திட சீனி இல்லை, தேனாய் ஒழித்திடும் மாவீரர் பாடலும் குரல். ஏனென்றால் இந்த பொருளாதார கட்டுப்பாடு வந்து அடிப்படையில் ஒரு சீனி கூட விடாத சிங்கள தேசம். ம் இப்ப பொருளாதாரம்ன்றது எத்தனையோ வகைப்படும். ஆனால் ஒரு சீனி கூட விடாத சிங்கள தேசம் அதை இதுல பதிவு செய்ய எனக்கும் வந்து அந்த காலகட்டம் ஞாபகம் இருக்குன்னா 92-93 காலகட்டம் நினைக்கிறேன். அது பனங்கட்டிக்கும் பேக்கரிக்கும் பானுக்கு பேக்கரிக்கு முன்னால கியூல நின்றதும் சினிமா வாண்டநாயக்கட காலத்து இந்த சீனி விடாத சிங்கள தேசம். அந்த பூஸ் இந்த இந்த இது நீளமா இந்த படிங்க சிம்மல்ல நீங்க வச்சுட்டு சொல்லுவீங்க. அது படிங்க பானை வந்து இப்போ அதெல்லாம் வட்டி தண்டு போட்டு அதை தண்டு இந்த ரவ்வையா மாற்றி சாப்பிட்டு எல்லாம் இருக்குது. சீனி விடாத சிங்கள தேசம் என்று கொண்டு வந்தது பொருளாதாரத்தினுடைய கட்டுப்பாடுகள் அடிப்படையில் ஒரு சீனி கூட விடலை இவர்கள்ன்றதுக்காக தான் இன்றைய இளையோர்கள் அதை புரிஞ்சு கொள்ளட்டும் என்றது. குப்பி விளக்கு சூழ்ந்த எம் தேசம் என்றதுக்குரிய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் இருட்டுக்குள்ள குப்பி விளக்குல வாழ்ந்த நாங்கள் இந்த புலிகளின் குரல் கேட்கறதுக்காக பலர் விஞ்ஞானியா மாறினாங்க. டைனமோ சுத்துறது தரன், ஏதோ ஏசிய டிசி ஆக்குறது, ஏதோ ஒன்று இந்த சின்ன சின்ன ரேடியோவெல்லாம் டைனமோல பாடும். இந்த சின்ன ஏதோலாம் வேண்டி ஒட்டி அப்படியெல்லாம் செய்யுங்க. சரி போட்டு ஒரு ஆள் சுத்துற வேலையில எங்களுக்கு தான் தெரிவினா அதுதான் அங்க அது குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த அப்படித்தான் அந்த இளையோர்களை வந்து ஏதோ ஒரு வகையில நல்வழிதான் படுத்திருக்கு இந்த ஊடகங்கள். எங்களுடைய இந்த புலிகளின் குரல் என்பதால அது எழுதப்பட்டு கிடக்குது. இந்த இணையதளம் ஊடகமாய் மாறி அதாவது வலையொலியாய் மாறி இணையதளம் வலையொலியாய் மாறி படுக்கை அறை வரை படம் போட்டு காட்டி சேமிப்பாய் மாற்றி அது அந்த அது உண்மைதானே. அது இன்றைக்கு படுக்கை அறை வரைக்கும் கேமரா போகுது. குடும்ப வாழ்வை பேசினம் சேமிப்புக்காக வருமானத்துக்காக. அப்ப சேமிப்பு பண்றதுக்காக ஒரு பணத்துக்காக இன்றைக்கு யூடியூப் வந்து ஈழத்தமிழர் மத்தியில அயல் நாட்டு கலாச்சாரம் ஒட்டி கொண்டது. இதுதான் இந்த கட்டையில் பூவாரோடு ஒட்டி கொண்டது. அதான் அயல் நாட்டு கலாச்சாரம் கட்டையில் பூவாரோடு ஒட்டி கொண்டது. என்ன இன்றைக்கு இந்த அயல் நாட்டுல இருக்கிற இந்த கலாச்சாரம் புள்ள எங்களை வந்து மேய்ஞ்சிட்டு எதை நாங்கள் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி எங்களோட மாமனிதர் நின்று செய்து எங்களுடைய மாமனிதர் கட்டி எழுப்பின தேசம் இன்றைக்கு நனைஞ்சு போய் இருக்குது. அதைத்தான் சுட்டி காட்டேன். ஏன்னா நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு கதைச்சிட்டு நாங்கள் பிறகு போவோம். முக்கியமா தரன் என்னன்னா, இந்த நீங்கள் விடுதலை புலிகளுடைய காலங்கள்ல பார்த்தீங்கன்னால் இவர்களினுடைய வரலாற்று காலங்கள்ல இப்ப பாருங்க, இப்ப நடந்த பேச்சுவார்த்தை காலங்கள் நீங்கள் இளமாளா இருக்க பழைய காலங்களை விடுங்க. இந்த கால பேச்சுவார்த்தைக்கு பிறகு யார் யாரெல்லாம் வந்து போயிருப்பினோம். ஆனால் பொங்கு தமிழ் நடந்தது, எத்தனையோ ப்ரோக்ராம் நடந்தது, எத்தனையோ மாவீரர்களுடைய பெரும் எழுச்சி நடந்தது. எங்கேயும் ஒரு இந்திய தமிழர்கள் வந்து மேடைகளில் பாடி இருக்க மாட்டேனும். இங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்று தேனிசை தென்றர் செல்லப்பா அவர்கள் தான் வந்து சென்றிருக்கின்றார்கள். அந்த காலமும் சரி, 90ஆம் ஆண்டு இந்திய இராணுவம் வெளியேறிய பிறகும் தேனிசை சென்றர் செல்லப்பா தான் வந்து பாடியிருப்பார். கிழக்கு மாகாணங்களுக்கு சென்றவர் பாடும்போதும் அப்படி பாடியிருப்பார். அப்புறம் வட மாகாணத்துக்கு வந்து பாடும்போதும் அதைத்தான் செய்திருப்பார். அவர் ஒரு டூரா வந்து பாடிட்டு போனவர் அவரோட குழுக்களோட அந்த காலம் இந்தியன் வெளியேறிய பிறகு. அப்ப இப்படியான விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த கௌரவங்களோடு ஈழத்தமிழர்கள் இருந்தவர்கள். ஆனால் இன்று பார்த்தீர்கள் மூழ்கி கிடக்கிறார்கள் அதற்குள்ளே. அப்ப அதற்காகத்தான் இந்த கலாச்சாரங்கள், இந்த குடும்பத்தை பேசி குடும்ப கட்டில் வரைக்கும் போயிட்டு அதையும் விரைவில் போற்றுவினோம். ஏன்னா இன்றைக்கு எங்களுடைய ஆக்கள் கதைக்க வழிகட்டினோம். குழந்தைகள் எப்படி இது பண்ணினோம் அதண்டு எல்லாம் கதைக்க வழிகட்டினோம். கடைசியில் அதொரு விடயம் தானே இருக்கு. நீ விரைவில் அதையும் காட்ட போயினோம். காட்டிடுவினோம். ஆனால் அது தடை செய்ய என்ன ஓதியல்ல, தடை செய்யாமல் இருக்கணும். பணத்துக்காக இன்றைக்கு எல்லாரும் துணிஞ்சிட்டினோம். அதை எனக்கு புலிகளின் குரலுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும்.
அது எங்களுடைய ஒரு குலசாமியாக தான் நாங்கள் பார்க்கணும். உண்மைகளை நேருக்கு நேராக கொண்டு போய் இளையோர் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து இளையோர்களுக்கு ஊக்குவிக்கும். உன்னுடைய அண்ணன் தம்பி போராடுறா, நீயும் போராட போகணும் என்று செய்திகளை சொல்லும். அதனாடித்தான் நாங்கள் அந்த உண்மைகளை கொண்டு வரும் புலிகளின் குரல்ன்றதுக்காக நாங்கள் அதை எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ள பல உண்மைகள் இருக்குது. சீனி விடாத சிங்கள தேசம் அவங்க என்னென்று நினைப்பினோம். உண்மையிலேயே பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் இருக்கிற இந்த சீனி கூட விடல் என்றதுக்காக தான் நாங்கள் அதையும் சுட்டி காட்டியிருக்கோம். இந்த இதெல்லாம் வந்து எங்கட மக்களுக்கு இயற்கை வந்து ஒரு செய்தியை காசா மூலம் திருப்பி சொல்லுதாங்க. எப்படி எல்லாம் இப்போ வந்து எங்கட மக்கள் எல்லாம் அந்த பிரதேசத்துல வாழ்ந்தவர்கள் தானே, அவர்களுக்கு அந்த காசா பார்க்கும் வீடியோ இவர்கள் வந்து அந்த காசா பிரச்சனையை கூட வந்து டிவியில பாக்குறாங்களோ தெரியல. இந்த காசா இதை வந்து டிவியில பார்க்கும்போது இவர்களுக்கு வந்து இந்த இப்போ வந்து இவர்கள் சினிமாக்குள்ளேயே நாடகத்துக்குள்ளே தான் எங்கட சனம் இருக்கும். இந்த இதுகளை வந்து பெருசா டிவியில பார்க்காது. சில பேர் தான் பார்ப்பினும், பெரும்பாலானாக்கள் பார்க்க மாட்டேன். ஏன்னா மொழி தெரியாது, மொழி விளங்காது. என்னுடைய பார்க்க மாட்டோம். நியூஸ் சேனல் இல்லை தான். இப்போ இந்த இதுகளில் வந்து இந்த இதுகள்லாம் போய் சினிமா நாடகங்கள்லாம் போய் கொண்டிருக்கும். மக்கள் வந்து அப்படி முட்டாளாக்குற நிகழ்ச்சி நிறையெல்லாம் போய் கொண்டிருக்குது. ஆனால் பார்க்குறவர்களுக்கு வந்து இந்த காசா பார்க்கும்போது இந்த ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை தான் ஞாபகத்துக்கு வரணும். எல்லாருக்கும் வந்து உணர்ச்சியில் இதண்டணும். மாறாக திரும்ப தினங்கள்லையும் வந்து ஆடி பாடிக்கொண்டு இங்கே குத்தாட்டம் நடத்தி கொண்டிருக்கணும். ஒருத்தரும் 2 வருஷத்துக்கு வந்து நான் ஏஆர் ரஹ்மான் நிகழ்ச்சிக்கு எதிராக வந்து நான் இதண்டு அதை வந்து தடுத்து 29ஆம் தேதியாக மாற்றினேன். 23ஆம் தேதி நடக்க இருந்தது ஏஆர் ரஹ்மான் நிகழ்ச்சியை வந்து 2023 வந்து 29ஆம் தேதியாக மாற்றி இருந்தேன். ஆனால் இப்போ வந்து கலைச்சி போனேன். இப்போ வந்து அது வந்து எங்களோட இனமே இப்போ வந்து எங்களோட இனமே அதை செய்து கொண்டிருக்கிறது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட மாட்டேங்க. இது இவர்களுக்கு ஒரு நோய். இவர்கள் வந்து அது இயற்கை, அந்த இவர்களுக்கான தண்டனையை வந்து இயற்கையை கொடுத்து கொண்டிருக்கு. இன்றைக்கு நாங்கள் வந்து மனவருத்தம் படும்போது, உண்மையானவங்க மனவருத்தம் படும்போது அது ஏதோ ஒரு வகையில வந்து இவர்களுக்கான தண்டனை வந்து காலம் வந்து கொடுக்குதுன்னு நாங்கள் காலத்தை பாரத போட்டு நான் கடந்து போறோமே. கண்டிப்பா. இதுல வந்து இப்ப பாருங்க, காசா நோக்கி இவ்வளவு கப்பல்கள் படையெடுத்து பறந்துகிட்டு போகுது. அதுக்கு வந்து இத்தாலியும் ஸ்பெயின் நாடு போன்ற நாடுகள் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். 150க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பலஸ்தீனத்தை வந்து தனி நாடு அங்கீகரிச்சிருக்கணும். நெத்தன்யாஹு ஐநாவோட பேசும்போது அநேகமான பிரதிநிதிகள் வெளிநாட்டு செஞ்சிருந்தோம், இலங்கை பிரதிநிதியை தவிர. இலங்கை பிரதிநிதி அதுக்குள்ளே உட்கார்ந்தபடியே இருக்கிறார். ஆனா அங்க இலங்கையில வந்து படம் காட்டுவினம், இந்த இதுக்காண்டி மறந்துடும் இதுன்ற ஐநாவில் வந்து படம் காட்டுவினம். ஆனா இலங்கை பிரதிநிதிக்கு அந்த நாட்களை விட்டு ஒழும்புறதுக்கு பயம், அச்சம். ஏன்னா இஸ்ரேல் கோவிச்சு போடும், அமெரிக்கா கோவிச்சு போடும் என்ற பயத்துல அந்த நாட்காலிலே உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா எங்களை வந்து பயமுறுத்தினோம். ஆனா அவருக்கு அந்த நாட்களை விட்டு ஒழும்புறதுக்கு அவ்வளவுக்கு பயம். அவ்வளவுக்கான ஒரு கோள அரசு தான் இந்த அனுர அரசாங்கம். அது அந்த அவர் வந்து அனுர அரசாங்கம் பிரதிநிதியா இருக்கிறபடியால் அப்படிப்பட்ட ஒரு கோடையான அனுர அரசாங்கத்துக்குலாம் இப்ப நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். படங்காட்டும் அரசாங்கம், கோடை என்று சொல்றேன் பார்க்க, படங்காடு மக்களை ஏமாற்றி படங்காட்டும் அரசாங்கம் தான் இப்ப ஆண்டு கொண்டிருக்கிற அனுராண்ட அரசாங்கம். சுருக்கமா தெளிவா சுருக்கமா ஒரு 1 பாயிண்ட்ல சொல்லணும்டா இதான் பொருத்தமான ஒரு வார்த்தையான இவர்களுக்கு. கண்டிப்பா. இதுல என்ன, நாங்கள் கரூரை பற்றி கதைக்க போறோம். கரூர்ல வந்து நேற்று நடந்த அந்த அசம்பாவிதம், அது வந்து திட்டமிட்டு இந்த நடவடிக்கை தடுக்கிறதுக்காண்டி நடத்தப்பட்ட ஒரு நாடகம் தான் அந்த நாடகம். அதுல வந்து அவர்கள் மனித உயிர்களையும் வந்து காவு வாக்க தயாராகிட்டார்கள். ஒரு அரக்கர்கள். இது வந்து கலியுகம் மட்டும் பரவாயில்ல சொல்லிவிடும். அரக்கர்கள் ஆளும் காலம் இந்த காலம். இது வந்து அமெரிக்கால இருந்து எல்லா நாட்டிலையும் வந்து பார்க்கும்போது மனிதாபிமானம் செத்து போய் அரக்கர்கள் தான் எல்லா நாட்டிலையும் இப்ப ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். மனிதாபிமானத்துக்கு ஐநாடு சபையை வந்து மனிதாபிமானத்துக்காண்டி இந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு வந்து மனிதாபிமானம் நிலைக்கணும் என்று எல்லா வெற்றி பெற்ற நாடுகள் வந்து அமைச்ச இதுதான் ஐநா. ஆனா அதையும் மீறி வந்து இப்ப அமெரிக்கா தான் இந்த அமெரிக்கா அதிபற்ற உரையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஐநாவில வந்து காரை துப்ப வேண்டிய ஒரு உரை என்ன அவ்வளவுக்கு கேவலமா அதுக்குள்ள வந்து அவர் கதைச்சிருப்பார். அவ்வளவுக்கு இந்த ரசிஸ்மஸ் என்ற வெளிநாட்டாக்களுக்கு எதிரான கருத்தையும் பொய்யான பிம்பத்தையும், இந்த சரியா சட்டம் வருது இது பொய்யான பல பொய்களை வந்து அவட்டு விட்டுட்டு போயிருப்பார். அவருக்கு நல்ல வரவேற்பே உலகம் ஃபுல்லா அவருக்கு வரவேற்பே இல்லை. எல்லாரும் வந்து அவரை காரி மூழ்கிறார்கள். ரெண்டாலும் பவர் இருக்கிறபடியா, அவர்களுக்கு அவ்வளவு ஆயுத பலம் இருக்கிறபடியா, வல்லரசு என்றபடியால் வந்து
பயத்தால் வந்து கடந்து போறாரு ஒழிய. ம் ஆனா உண்மையான அறக்கராவை இப்ப ஆட்சி செய்யற இவ்வளவு நாளும் ஒரு பிம்பத்தை நல்லவர் வேடம் போட்டார்கள். இப்போ வந்து தங்களோட உண்மையான வேஷத்திலேயே உண்மையான வேஷம் இல்லை, உண்மையான குணத்தையே வெளிப்படையாவே காட்டுறார்கள். தாங்கள அறக்கர்கள் என்ற உரியத்தை வந்து வெளிப்படையாவே மக்கள் மத்தியில காட்டித்தான் இப்ப ஆட்சி செய்கிறார்கள். ம் இப்ப இப்ப வந்து பல விடயங்கள்ல வந்து மக்கள் என்னோட படிச்ச ஆட்கள் இங்க இதுகள்ல ஜேமன் கொமெண்ட்ல நீங்க பார்த்தாலே ம் நல்லவர்கள் நம்பிக்கொண்டு வந்தவர்கள் வந்து இப்ப கெட்டவர்களா மாறுறார்கள். தங்களுக்கு வந்து இந்த உலகத்தை புரியுது இல்லையாண்டு ஜேமன்காரர்கள் வெளிப்படையாவே கொமெண்ட் எழுதுகிறார்கள். ம் அவ்வளவுக்கு இந்த உலக அரசியல் மாறி போய் பல விடயங்கள் வெளிப்படையாவே தெரிகிற காலமா இப்ப வந்திருக்குது. இதுல வந்து விஜயின் அந்த கரூர் இந்த மாநாட்டை வந்து எப்படி குழப்பினார்கள் பாருங்க. அந்த அவர் வந்து வெள்ளனை வந்து வேற ஒரு இதுல இருந்து கரூருக்கு நோக்கி பெறார். அந்த அப்படி வரும்போது அவ்வளவு மக்கள் நெரிசல், போலீஸ் பாதுகாப்பு என்ன பார்த்தால் ஒருத்தர் கொஞ்சம் போலீஸ் தான் பாதுகாப்புக்கு நிற்குது. திட்டமிட்டு குறைச்சி அதுவும் வந்து ஆம்புலன்ஸ் வண்டி அதுக்குள்ள உள்ளுக்குள்ள நுழைச்சி மக்களுக்கு தடியடி நடத்தி இவ்வளவு ஒரு அனர்த்தத்தை வந்து செய்திருக்கிறார். நல்ல வேளை இளைஞர்கள் யங்கன்ற வழியால் அதுக்கு பாஞ்சி தண்டு தப்பிட்டார்கள். அல்லது நீங்க ஆப்பிரிக்கால பார்த்துருப்பீங்க ஒரு ஃபுட்பால் விளையாட்டுலேயே வந்து அது கொஞ்சம் மக்கள் இருந்த ஒரு இதுலேயே வந்து இவ்வளவு அனர்த்தம் நடந்திருக்கும். 100க்கு மேற்பட்டாக்கள் இறந்திருப்பார்கள் குதிச்சு தண்ணும் போது. அப்படி இந்த இப்படி வந்து மக்கள் கூடுற இடத்துல வந்து அனர்த்தம் நேர்றது வந்து இலவில் நடக்கும். அதுக்கு தான் அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு வந்து அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பு. அரசாங்கம், காவல்துறை, போலீஸ். அதுக்காண்டி தான் இவர்கள் இந்த அனுமதியை பெற்றுத்தான் இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் இப்படியான ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் எல்லா கட்சியும் செய்ய முடியும். அதுக்கான ஏற்பாடுகளுக்கு பொறுப்பு வந்து போலீஸ்காரர். அந்த போலீஸ்காரர், தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ்காரர் என்ன செய்தார்? பக்கத்துல வந்து ஒன்றும் ஒரு ரோட் இருக்கு, அந்த ரோட் கூட வந்து ஆம்புலன்ஸ் போக முடியும். ஆனா வேணுமென்று இதுக்குள்ள வந்து ஆம்புலன்ஸ் உள்ளுக்குள்ள விட்டு இவ்வளவு அனர்த்தத்தை செய்து இதன்றா ஏன் இவ்வளவு பயம், ஏன் இவ்வளவு வன்மம் அண்ணா? இந்த ஒரு விஜய் என்ற ஒரு அரசியல்வாதி மக்களுக்காண்டி வெறுறார். மக்களுக்காண்டி தானே அவர் வெறுறார். விரலானே விரை சொன்னார்கள். விரலானே இதன்றார், வாடா மக்கள் மத்தியில வந்து செய்து காட்டடா. இதுக்குள்ள பின்னுக்கு நின்று நடிகர் உனக்கு என்ன தெரியும், மக்களுக்கு முன்னால வந்து உன்னால நடந்து போக முடியுமா, மக்களுக்கு அரசியல் செய்ய முடியுமான்னு வம்பு கெடுத்தார்கள். விஜய் மக்கள் மத்தியில வந்து நின்று அரசியல் செய்யும் போது அதையும் பொறுக்காத இவர்கள் வந்து இப்படி பயப்பட்டு இந்த நாசார வேலையும் செய்கிறார்கள். தரன் இதுல முக்கியமா நாங்கள் பார்க்க வேண்டும் என்னன்னா, விஜய் வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது. அதுல நாங்கள் தெளிவா இருக்கணும். அரசியல்வாதியாக அவர் தன்னை மாற்றி கொண்டிருந்தார் என்று சொன்னா இதெல்லாம் அவருக்கு கவனிச்சிருப்பினும் அவர் ஒரு சாதாரண சேவக மகன், அவ்வளவுதான். தான் உழைத்து வைத்திருக்கிறது அந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு வெற்றிடத்துக்காக. எல்லாரும் வயதாகிய காலங்களில் வந்து முன்னின்ற போது ஒரு உச்சத்தில் இருக்கக்குள்ள வந்து நிற்கணும். இப்போ நாங்கள் அதான் சொல்லியிருப்போம் என்னென்னா, ஒரு இயற்கையினுடைய சில விதிமுறைகள் இப்படித்தான் வரவேற்கப்படும். அது கண்டிப்பாக இந்தியா தமிழர்களினுடைய வாழ்வியலிலேயும் அரசியலிலும் இந்த பரிமாற்றம் இருக்குது. அது அவர்கள் கண்டிப்பாக இதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருப்போம். இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கும் வரைக்கும் உண்மையிலே இது ஒரு நாடகம் அரங்கேறப்பட்டிருக்கிறது என்பதுதான் சொல்லலாம். ஏனென்றால் இவர் 2 தொடரான பயணங்களை மேற்கொண்ட பிறகு இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லோரும் தங்களுடைய நேர்காணலில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள், இவரால் ஜனவரி 2006 வரை இப்படி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாது, நாங்கள் விடவும் மாட்டோம் என்று பல இந்தியா தமிழர்களினுடைய தலைவர்கள் பல இடத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது இணையதளங்களில் குப்பையாக இருக்கிறது. இதில் இன்னொரு புறமாக விஜய் அவர்கள் வந்த பிறகு இந்தியா தமிழர்களினுடைய ஊடகங்கள் எப்படி செயல்பட்டிருக்கிறது, இணையதளங்கள் எப்படி செயல்பட்டிருக்கிறது, நாங்கள் அதையும் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது அங்கே ஒரு கருத்துக்களை விதைக்காமல் ஒரு தனிப்பட்ட மோதல்களாகவும் ஒரு அரசியல் சித்தாந்தங்களில் இருந்து விடுபட்ட அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் என்கின்ற அடிப்படையிலேயே இந்திய தமிழர்களினுடைய அரசியல் தத்துவம் இந்த நொடி வரை இருக்கிறது. அப்ப விஜய் அவர்கள் முதல் மகாநாடு நடத்தி முடிந்ததும்
ஒரு எதிர்பாராத விதமாக அவர்கள் அங்கே வந்ததும் அந்த மக்கள் அதையும் விமர்சனம் செய்து கொண்டு இரண்டாவது முறை அதையும் தாண்டி நின்றபோதுதான் இவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இது ஒரு பெரும் மாற்றத்திற்குரிய ஒரு சக்தியை மக்கள் விரும்புகிறார்கள் என்பது தெரிய வருகிறது. இதற்கு முதல் விஜய் அவர்கள் வரும்போதே பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பார்கள். விஜயை வராதபடி ஒரு சினிமா நடிகன் வரக்கூடாது என்றபடி பல நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பார்கள். ஆனால் இவர்கள் திடமாகவே இந்த மக்களை நம்பி அவர் வந்திருப்பார். முக்கியமாக என்னவென்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களை நம்பித்தான் விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்திருப்பார். அதான் அந்த உண்மையான விடயம். அப்ப இவர் புன்புறம் இவருடைய அண்ணா அரசியல்வாதியோ அல்ல இவருக்கு முன் ஒருவர் அனுபவப்பட்டவரோ கிடையாது. ஐயா விஜயகாந்த் அவர்கள் போல் இவரும் ஒரு தனித்துவமான மனிதராகவே வந்திருப்பார். அப்ப வருகின்றவருக்கு ஒரு மிக பெரும் ஆணை கிடைக்கப்படுகிறது. அது போன கிழமை அவர்கள் வந்தாலும் சரி, இதிலிருந்து இந்த அரசாங்கம் கற்றுக்கொண்ட இன்றைய அரசாங்கம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்னவென்றால், இனி இவர் இப்படி ஒரு கூட்டத்தில் போய்விடவும் கூடாது, செய்யவும் கூடாது. அதே போன்று மக்களும் இப்படியான நிலைமைக்கு விஜய் போன்றவர்களை பார்க்க சென்றுவிடக்கூடாது என்பதற்காக இது ஒரு உளவியல் யுத்தி கொண்டு உயிர்கள் இங்கே பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வு நடைபெறுகின்ற அத்தனை காட்சிகளும் விஜயினுடைய ஒரு உண்மை அரசியல் வடிவம் என்பதால் தான் ஏற்கனவே இந்த யூடியூபில் ரிஜிஸ்டர் ஆகப்பட்டுட்டு அதெல்லாம் இல்லாட்டி எல்லார கேமராவும் விலைவேசப்பட்டிருக்கும். ஏற்கனவே அதுகள் வந்தபடியால் உடனே எல்லாரும் அதுகளை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டினும். எடுத்தபடியா இப்ப ஒன்றுமே செய்யாம திக்குமுக்காடினும். இந்த நாடகங்களுக்குள்ள செய்யக்குள்ள அரசியல்வாதிகள் இப்படித்தான் சில குறுக்கு மறுக்கு ஓடி திரிவதென்றது போல் சில தெளிவுற்ற வேலைகளை செய்வார். இப்படி இப்போ புவாமா தாக்குதல் தாக்கிட்டு பிறகு அவரை ஒரு விசாரணை கமிஷன் அறிவிச்ச மாதிரி தான் இதுவும். இதே போல் தான் இலங்கையிலையும் குண்டு வெடிப்பை வச்சுட்டு அதுக்கு பிறகு இவர்களை நடத்தின நாடகங்களும் அவர்கள் அமர்ந்த விதங்கள் என்கின்ற ஒரு தொனிப்பொருளான ஒரு நடவடிக்கை தான் இது. ஏனென்றால் நாங்கள் பார்க்கின்ற விடயங்கள் எல்லாமே எங்கள் கண் முன் நிற்கிறது. விஜய் அவர்களை இப்படியே தொடர்ச்சியாக விட்டால் இந்தியா தமிழர்களினுடைய அரசியலில் ஒரு பெரும் மாற்றம் 2026 நடக்கப் போகிறது. அதற்கு பிறகு 2030 இருந்து ஒரு பெரும் சதாப்தம் அங்கே உருவாக்கப்பட போகிறது. அதில் நான் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், ஒரு ஒழுக்கமான அரசியலை நாங்கள் பார்க்க போகின்றோம். ஒரு ஒழுக்கம் ஊடகங்களில் என்றால் விஜய் போன்றவர்கள் இதுவரை எல்லோரும் அவரை விமர்சித்தும் யாரையும் விமர்சிக்காம கடந்து செல்லுகின்றார் என்றால் அவர் சரியான பக்குவத்தை பின்பற்றிருக்கிறார். ஒரு தலைவன் என்பவன் அப்படி இருக்க வேண்டும் என்கின்ற பக்குவம். ஒரு துரோகம் நடக்கின்ற போதும் வாயால் வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. அதே போன்று ஒருவர் விமர்சிக்கின்ற போதும் அதை நாங்கள் மறுதளித்து வார்த்தைகளை விட்டு போடாதென்றதில் மிக கவனமாக இருக்கின்றார். அப்ப இதையெல்லாம் இவங்க பார்க்கின்ற போது புரிகிறது என்னவென்றால், இன்றைக்கு இந்த வலையொலியில் தொடர்ச்சியாக குலைத்து கொண்டிருக்கின்ற வலையொலிகள் அத்தனையும் விஜயின் காலத்திற்கு பிறகு இது ஒரு பெரும் சீர்திருத்தமாக வரப்போகிறது. ஒரு இளையோர்கள் அரசியல் என்றால் என்ன சித்தாந்தம் பேச வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும், இவர் இந்த விதிமுறைப்படி இதை செய்திருக்கலாம் என்ற ஒரு சித்தாந்தத்தை அவர்கள் கட்டி எழுப்புவார்கள். அது கட்டி எழுப்பப்படும் என்பதை நான் பார்க்கின்றேன். அப்ப இதே போன்றுதான் நான் உங்களுக்கு இவர் வரும்போது ஒரு கருத்து சொல்லியிருப்பேன். இவர் பெண்களுக்காக மிக பாதுகாப்பாக இவருடைய ஆட்சி இருக்கும் என்பதை சொல்லி இருப்பேன். அப்படியே அவர்கள் அதையே அங்கே இந்த மேடையில் பேசியிருப்பார்கள். அந்த தன்னுடைய மனதில் இப்ப நாங்கள் ஒரு மனிதரை ஒரு ஆய்வு செய்வோம், உளவியல் ரீதியாகவும் அவருடைய வாழ்வை ரீதியாகவும் பார்க்கின்ற போது அவர் ஒரு சிறந்த மனிதராக தோற்றம் பெறக்கூடியவர். அவர் பல விடயங்களை நாங்கள் தமிழ்நாட்டில் பார்த்திருக்கின்றோம். அந்த விடயங்களை பார்க்கின்ற போதும் விஜய் போன்றவர்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களுக்கு நன்மை செய்ய போகின்றார்கள். இதுதான் இங்கே இருக்கின்ற அந்த முரண்பாடு. அரசியலை விற்பனை பொருளாக இவர்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். அப்ப இருக்கின்றவர்கள் இதை ஒரு அரசியல் பொருளாக காட்டிக் கொடுவார்கள் என்றபடியால் தடயங்கள் விடப்பட்டிருக்கிறது.
வந்த ஆம்புலன்ஸ்கள் எல்லோரிலும் இந்த அரசாங்கத்தினுடைய பேனர் இருக்கிறது. அதே போன்றுதான் அங்கே கொண்டு சென்ற வைத்தியசாலைக்கு சென்ற மக்களிடமும் அங்கே ஏற்கனவே தண்ணி போத்தல் அந்த அமைச்சருடன் பேரிலே இருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஏற்கனவே செய்யப்பட்டது. இந்த நாடகங்கள் அனைத்தும் ஒரு உடனே பேனர் அடிச்சு உடனே ஆம்புலன்ஸுக்கெல்லாம் கொண்டு வர முடியாது. உடனே ஒரு மக்களுக்கு தண்ணி கொடுக்க வேணும்னா உடனே அங்கே அந்த எம்பியினுடைய பேர் போட்டு அங்கே குறிக்கப்படாது. அப்ப எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே இது கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் சாக வேண்டும். ஒரு 400 100 பேர் வரைக்கும் இவர்களுடைய கணிப்பு இருந்திருக்கும். என்றால் நாங்கள் 2 பேர்களை பற்றி பேசுவதால் நீங்கள் போன கிழமையும் இதை பற்றி பேச தொடங்கியிருப்பேன். நான் தான் எங்களுடைய 60வது கவுன்சிலிங்குக்காக நாங்கள் பேசாமல் சென்றிருப்போம். என்று டைம் எடுத்து பேசிக்கொள்வோம். அப்ப இதில் நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த நாடகத்தினுடைய அரங்கேற்றங்கள், இந்த அரங்கேற்றங்கள் இன்று தெளிவாக இருக்கிறது. இப்ப இதில் முக்கியமாக இந்த விஜயோடு நிற்கின்ற இளையோர்கள், யுவதிகள், அம்மா அப்பா எல்லாம் என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், இந்திய தமிழர்கள் இதுவரைக்கும் நீங்கள் விஜயோடு நின்றது முக்கியமல்ல. இனி நிற்க போறதுதான் நீங்கள் முக்கியமான இந்த நொடி வரை இனி விஜயோடு இவர்கள் நிற்பதுதான் உண்மையான ஒரு அன்பாகவும் உண்மையான ஒரு அரசியலினுடைய ஒரு மாற்றமாகவும் இவர்களால் நிற்க முடியும் என்பதுதான் எங்களுடைய பார்வையும். இந்திய தமிழர்கள் விஜயோடு சேர்ந்து பயணிப்பவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற அறிவுரையும் இதாகத்தான் இருக்க போகிறது. இப்ப உண்மையிலேயே இந்த மக்கள் விஜயை நேசித்தால் விஜயனுடைய பாதுகாப்பை பற்றி இவர்கள் நேசிக்க வேண்டும். அது எந்த வகையில் அமையப்பட வேண்டும் என்றால், இந்த உண்மையான அரசியல் சித்தாந்தம் கொண்ட ஒரு இளையோர் தன்னுடைய தலைவனுக்கு எதுவும் நடந்து விடாத அளவு பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் சுய ஒழுக்கங்களோடும் பொது ஒழுக்கங்களோடும் பொது உடைமைகளோடும் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளிகள் வைக்க முடியும். அப்ப இதில் நாங்கள் இவர்களுக்கு அறிவுரை சொல்லுவது அதுதான். நீங்கள் இலட்சியத்தை மட்டும் தூக்கி செல்லுபவர்கள் அல்ல, உங்களுடைய தலைவரை நீங்கள் தூக்கி செல்ல வேண்டும். உங்களுடைய விஜய் அவர்களை நீங்கள் தலைவராக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் அவரை காப்பாற்றுவதற்கு வேலிகளை போட வேண்டும். உங்களுக்கு அரசியல் புரிதல் வேண்டும். இன்றைய சுத்தி இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் விஜயனுடைய அரசியல் பேசியவர்கள் கிடையாது. அவர்கள் பேசியது எல்லாமே அநாகரிகம். இதுவரை விஜய் வந்த நாட்களிலிருந்து எல்லா வலையொலிகளிலும் பார்த்தீர்கள் என்றால் அங்கே யாரும் அரசியல் பேசிய தத்துவங்கள் எந்த அரசியல்வாதிகளும் எந்த கட்சி உறுப்பினர்கள்ட்டையும் அல்லது இந்த இணையதள வாசிகள்கிட்டையும் கிடையாது. அவரை விமர்சனம் செய்ததாகவே இவர்கள் அரசியலாக நினைக்கின்றார்கள். அப்ப உண்மையிலேயே இந்த விஜயோடு சேர்ந்து நிற்கின்ற பிள்ளைகளும் அந்த இந்திய தமிழர்களும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் செல்ல வேண்டும். உங்களுடைய தலைவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதான் நாங்கள் இவர்களுக்கு எங்களினுடைய இந்த இணையதளம் ஊடாக நாங்கள் சொல்லுகின்ற விடயம். அப்ப இங்கே பல விடயம் அவர்களின் கண்முன் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நாடக அரங்கேற்றம். இது அவர்களுடைய விஜய் இதை விட்டு பின்வாங்கும் என்று நினைக்கின்றார்கள். அதான் அவர்கள் எடுக்கின்ற மிக பெரும் முட்டாள்தனமான சிந்தனை அதுதான். விஜயை பொறுத்தளவில் அவர் சிறு வயதில் இருந்து எடுத்த முடிவு ஒரு ஆக்டராக வர வேண்டும் என்று ஒரு நடிகனாக வந்து உச்சத்தை தொட்டுட்டு அவர் எடுக்கின்ற முடிவு தான் ஒரு சேவகனாக இந்த மண்ணில் செத்து போக வேண்டும், தன்னுடைய வரலாறு இருக்க வேண்டும் என்றது இவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஃபுல்லாக அதுக்குள்ளே அலசி ஆராய்ச்சிட்டோம். அவருடைய வாழ்க்கை வரலாறும் நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இவ்வளவுதான் அவருக்கு இருக்கிறது. இனி அவர் அமர்ந்த பிறகு அவர் ஒரு 5 வருஷம் அரசியலை கடந்த பிறகு எப்படி இருப்பார் என்பதை நாங்கள் பிறகுதான் அது சொல்ல முடியும். ஆனால் இவர் அந்த நாட்டு மக்களினுடைய அவருடைய வாழ்வியலுக்காக, இன்றைய வாழ்வியலுக்காகவும் அந்த தத்துவத்தை, இதில் முதல் இருக்கிற தத்துவம் என்னவென்றால் தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவில் இந்தியா தமிழ் மாநிலத்துக்காக உயிர் நீத்தவர்களையும் அந்த மண்ணுக்காக ஒரு வழிகாட்டிய தலைவர்களையும் கௌரவப்படுத்துகின்ற அந்த கட்சியின் ஒரு புரிதல் இருக்கும்போது எமக்கு தெரிகிறது இந்த கட்சியினுடைய வளர்ச்சியும் அதனுடைய செயல்பாடும் அப்படி இருக்க போகுது என்று. உண்மையிலேயே தன்னுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒருவன் சேவை செய்ய வருகின்றான் என்றால் அவன் தன்னுடைய மண்ணுக்காக செய்தவர்களை எழுந்திருக்க வேண்டும். அதுதான் அந்த உண்மையான தத்துவம் கொண்ட அரசியல். அவன் யாராக வேண்டுமானால் இருக்கலாம். அவன் எங்கேயோ பிறந்து வந்து தன்னுடைய மண்ணுக்கு செய்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு போக வேண்டும்.
அப்ப அதைத்தான் எல்லோரும் விரும்புகிறார். இப்ப அன்னை தெரசா போன்றவர்களும் இந்த உலக பரப்பு எங்குமே நேசிக்கின்றார்கள். அவர் ஒரு செயல்பாட்டாளர்களாக, மனங்களை எல்லாம் நிறைந்தவராக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகின்ற போது இந்த உலகம் அவரை நீ யார் என்று பார்த்தது கிடையாது. அன்னை தெரசா என்கின்ற அந்த பொருளை மட்டுமே பார்த்தது. அப்படி பார்க்கின்ற போதுதான் ஒவ்வொரு அது இந்திய தமிழர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஈழத்தமிழர்களாக இருந்தாலும் சரி தங்கள் அடையாளத்தை மறைந்து நிற்பது. இப்ப ஒரு இந்தியா தமிழர் தன்னை இந்தியா தமிழர் என்று அடையாளப்படுத்துவதற்கு அவருக்கு என்ன பிரச்சனை? ஒரு ஈழத்தமிழர் தன்னை ஈழத்தமிழர் என்று அடையாளப்படுத்துவது என்ன பிரச்சனை? ஆனால் இதை ஒரு தலைவன் சரியாக வழிநடத்துகின்றான் என்றால் அதுதான் அந்த அரசியலினுடைய முதல் படி. நான் பார்க்கின்றது என்னவென்றால் விஜய் அவர்களினுடைய இந்த முதல் படி அரசியல் இதுதான் அந்த போதிப்பான அரசியல். தன்னுடைய மண்ணில் இருக்கின்ற தன் மண்ணுக்காக உழைத்தவர்களை, அந்த வாழ்வை தியாகம் செய்தவர்களை களைந்தறியாமல் அதையும் தூக்கி கொண்டு எவன் ஒருவன் சுமக்க வருகின்றானோ அவன் சிறந்த அரசியல்வாதி. அதுக்காக படங்காட்டக்கூடாது. இப்ப உங்களுக்கு தெரியும், எங்களோட நாட்டுல இருந்து கொண்டு ஒரு படங்காட்டி ஒரு ஆள் இருக்கிறார். அவருக்கு வாக்கு போட்டு வடமாகாணத்துல இருந்து அனுப்பியிருக்கணும். அப்ப இவர் என்ன செய்யணும்? உடைய பாராளுமன்றம் போய் எங்களுடைய மாமனிதரை தூக்கி பிடிச்சி கதைப்பினோம். பிடிச்சி என்ன சொல்லினோம்? அந்த இடத்திலே திருப்பி வேறொரு வார்த்தையால குத்தி போட்டு வருவினோம். இது ஒரு நாடக அரசியல், தனக்கான அரசியல். ஆனால் அது அல்ல. ஒரு அரசியல் கட்சியினுடைய தத்துவத்தோடு அவர்களை தூக்கி கொண்டு சுமப்பது. இப்ப நாங்கள் ஒரு அரசியலுக்கு செல்ல போகின்றோம் என்றால் தத்துவத்தை சுமந்து கொண்டு செல்லுவது. அது படங்காட்டுவதற்கு அல்ல, தத்துவம் இருக்க வேண்டும். அப்ப அந்த தத்துவங்களை தூக்கி சுமக்கின்ற கட்சியாக நாங்கள் விஜய் அவர்களின் கட்சியை பார்த்திருந்தோம். இது நாங்கள் இருவரும் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், விஜய்க்கு மிக உயிர் ஆபத்துக்கள் எவ்வளவு நெருங்கும் என்பதும் நாங்கள் பேசியிருப்போம் இருவரும். இது இன்னும் இது முடிய போற பிரச்சனை அல்ல. இவர் அரியணையில் இந்த தேர்தல், இந்த வருகின்ற 2026 இந்தியா தமிழர்களினுடைய தலைவிதி அரசியலுக்குரிய தேர்தல் முடியும் வரை இந்த பிரச்சனை பெருசாகத்தான் இருக்க போறது. இது குழுமோதலாக்கப்பட போகுது, சண்டை வரப்போகிறது, அடிபாடு வரப்போகிறது. இப்படியெல்லாம் அவர்களை இறக்குவார். இப்ப இவர்களே எதிரியானவர்களை 2 திசையில் நின்று கொண்டு விஜயை அடிப்பார்கள் என நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எல்லோருமே நின்று கொண்டு விஜயை பந்தாடினார்கள். அதையும் கடந்து கொண்டு விஜய் அவர்கள் கடந்து சென்றார்கள். இவர்கள் கருத்தரங்கால் இந்தியா தமிழர்கள் அரசியல்வாதிகள் விஜயை வீழ்த்த நினைத்தவர்கள் அல்ல, அவமானங்களை சொல்லி வீழ்த்த நினைத்தவர்கள். அல்லது ஏதோ ஒரு விடயத்தை குத்தி காட்டி மத ரீதியாக, ஒரு நடிகன் என்கின்ற ரீதியாக, அல்லது ஒரு சொந்த ஒரு உறவு முறையின் போய் யாரோடு சென்று வந்தாலும் அதை வைத்து ஒரு அநாகரிகமான அரசியலை மேற்கொண்டுகின்ற ஊடகங்களும் அரசியல்வாதிகளினுடைய அந்த உறுப்பினர்களும் அவர்கள் ஒரு சிறந்த ஆற்றல் உள்ள அரசியலை அவர்கள் கட்டி எழுப்பி விட முடியாது. அப்ப நாங்கள் இவர்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், விஜய் அவர்களின் கட்சியில் நிற்கின்ற பிள்ளைகள் இதுவரைக்கும் அவரை நீங்கள் மாமா என்று சொன்னதோ அல்லது என்னுடைய அண்ணா என்று சொன்னதோ அதெல்லாம் முக்கியம் அல்ல. இனி நீங்கள் தோள் கொடுக்க போறதுதான் முக்கியமாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம். இதுல ஒண்ணு மறுபடியும் மன்னாரில் நடக்கும் போராட்டங்கள், அது இந்த காலகட்டத்தில் இவ்வளவு காலம் அமைதியா இருந்துட்டு ஏன் இந்த காலத்துல அதை செய்கிறார்கள்? அதோடு அங்க நீங்க இப்பவே குறிப்பிட்ட அந்த அரசியல் கோமாளி, எங்களோட சாவைச்சேரியில மக்கள் தேர்வு செய்த அந்த அரசியல் கோமாளி, அவருக்கு யாழ் பட்டதாரி மாணவர்கள் சங்கம் மாணவர்கள் சங்கம் இல்லை, மாணவர்கள் 3 பேர் அவர்களை பார்த்தா வயது போன ஆக்களமாக இருக்குது. அவர்கள் படிக்கிறார்கள்ன்றதே ஒரு சந்தேகமான விடயமாக இருக்குது. அவர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்ற மாதிரி ஒரு இதையும் பிம்பத்தையும் கூட சந்திப்பு என்று ஒரு பிம்பத்தையும் காட்டியிருந்தார்கள். இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? தரன், முதல்ல நாங்கள் இந்த பட்டதாரிகளினுடைய விடயத்தை கதைச்சிட்டு மன்னாருக்குள்ள போவோம். ஒரு பட்டதாரி, இன்றைய பட்டதாரி எப்படி இருக்கிறான் என்பதனுடைய வடிவத்தை நாங்கள் பார்த்துட்டோம். ஈழத்தமிழர்களினுடைய ஒரு இன்றைய பட்டதாரியினுடைய சிந்தனைகள் என்ன என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டுட்டோம். ஒரு கல்வியினுடைய பட்டம் என்பதும் அந்த பட்டமும் அந்த கல்வியும் இலங்கையினுடைய இலவசங்களோடு படிக்கப்பெற்ற கல்விகளும் பட்டங்களும் இங்கே எந்த வகையில் அது விற்பனை பொருளாக உருவாக்குகின்றார்கள் என்கின்ற சமத்துவ இன்றைய அரசியலை நாங்கள் தெளிவாக அந்த வார்த்தைகளோடு நாங்கள் பார்த்துட்டோம். ஒன்று, அந்த தலைப்பை இட்டவர்
அதை விட்டிருக்கக்கூடாது. இது ஊடகங்களின் தர்மங்களாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த தலைப்பினுடைய நோக்கம், இவர்கள் எதை சொல்ல வருகிறார்கள்? படிப்பை இவர்கள் விற்பனையாக வருகின்றார்களா, அல்லது இவர்களுடைய பட்டங்களை விற்பனை செய்வதற்காக இவர்கள் வந்து ஊடகங்களில் பேசுகிறார்களா என்ற கேள்வி எமக்குள் பிறக்கப்பட்டது. இதை நான் பார்ப்பது எப்படி என்றால், தொடர்ச்சியாக நான் இவர்களுக்காக இந்த அரசாங்கத்திடம் எல்லா இடங்களிலும் பதிவு செய்திருப்பதும், அதே போன்று பல இடங்களிலும் பல நிர்வாகங்களிலும் சென்று முறையிட்டிருக்கின்ற விடயங்களும், இந்த பட்டதாரிகளினுடைய அவர்களுடைய நியமனங்களும், இது இருக்கின்ற மிகுதியானவர்களினுடைய இந்த வெற்றிடங்களும், இப்போ ஒரு போலீஸ் அதிகாரங்கள் என்றால் கூட இதனுடைய விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பேசியும் இருப்போம். இவர்கள் ஒரு வரையறையை கொண்டு வந்து இதை பார்லமன்றத்தில் நீங்கள் சமர்ப்பித்து செய்தால் உங்களை நாங்கள் முதலமைச்சராக மாற்றுவோம் வடக்கு கிழக்கில் என்று இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அர்ச்சுனா அவர்களை. இதற்கு பின்னால் யார் நிற்கின்றார்கள் என்றால், இந்த சிங்கள தேசம் நான் முதலில் இருந்து இதை தொடங்கி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. இந்த அர்ச்சுனாவினுடைய வருகை இந்த சிங்கள தேசத்தால் எப்படி வரப்பெற்றது என்பதை நான் பல முறை பதிவு செய்திருக்கின்றோம். அது இவர் உயிரோடு இருக்கும் வரை அல்லது இவரை கலைந்தறியும் வரை இது இருக்க போகிறது. இதுதான் உண்மை. இவர்கள் பட்டதாரிகளை இறக்க போன இந்த அரசாங்கம் இந்த பட்டதாரிகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு மேல், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு உட்படுத்தி 5 ஆண்டுகளுக்குள் மேல் பல நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அந்த பல நடவடிக்கைகள் ஊடாகத்தான் இவர்கள் இங்கே யாழ் மாவட்டத்தில் 3 ஆசனங்களையும் அவர்கள் பெற்று சென்றிருக்கின்றார்கள். இது நாங்கள் அறிந்த விடயம். இதுக்காக வேறு எந்த வார்த்தையும் நாங்கள் சொல்லிவிட முடியாது. இருந்த அரசியல்வாதி பிழை அது. அதெல்லாம் இவர் போன இவர் பாய்க்குள்ள விரல் வச்சா கடிக்க தெரியாதவர்கள் ஓட் போட்டவர்கள் எல்லாம் 18 வயசு கடந்து வாழ்வையும் அரசியலையும் சித்தாந்தங்களையும் புரிந்தவர்கள். ஆனால் இவர்கள் கொண்டு வந்து வைப்பது தமிழர்களுடைய அரசியல் சரியில்லை, அதில் நாங்கள் அங்கே போயிருக்கின்ற ஒரு மாயக்கருத்தை முன்வைப்பார்கள். ஆனால் அது அல்ல. இது ஏற்கனவே எமக்குள் மேயப்பட்டிருக்கின்ற விடயம். இது மேயப்படுகிறது. இது இவர்களினுடைய இந்த முதலமைச்சரினுடைய இந்த வேற்றிடம், இனி வருகின்ற தேர்தலும் இந்த முதலமைச்சருடைய வேற்றிடங்களுக்கு ஒரு பல வேலை திட்டங்களை செய்தார். அதுக்கு இடையில் ஓடி ஓடி வந்து இந்த கஜன் பொன்னம்பலம் அவர்களோட கூட நின்றிருப்பார், அவருக்கு வாக்கு போட சொல்லியிருப்பார், பல நடவடிக்கையாகவும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இவர் இந்த முதலமைச்சர் பதவிக்கு இப்போ தூண்டில் போட்டு வைக்கிறார், இதெல்லாம் இப்படித்தான் நடக்க போகிறோன்ற நாங்கள் சொல்லியிருப்போம். அப்போ இதையெல்லாம் நமக்கு பார்க்கக்குள்ள ஒன்று முந்தைய கதைச்சிருப்போம். இதை பற்றி நோக்கம் முந்தி இதையும் தெளிவாக பேசியிருப்போம். அப்போ இப்படித்தான் இப்போ இந்த மாணவர்களுக்கே இது புரியுதில்லை. இவர் கல்வி அமைச்சரிடம் சென்று எங்கெங்கே வேற்றிடங்கள் இருக்கிறதோ அந்த வேற்றிடங்களை சரியான முறையில் அணுகி ஒரு தொலைக்காட்சியின் ஊடாக இதை சரியாக கொண்டு வர இவர் கொடுக்கின்ற விட இதை பாருங்கள். ஒரு யூடியூப் இன்றைக்கு இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள், வலையொலி தமிழர்களுடைய அடையாளமாக பார்க்கின்றார்கள். இதான் நாங்கள் தோல்விக்குரிய காரணமும் இந்த பாடல் எழுதினத்துக்குரிய காரணமும் இதுதான். என்னென்றால் ஒரு இலங்கையினுடைய ஒரு தொலைக்காட்சிக்கு இவர் சென்றால்தான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை புரியும். இருக்கின்ற பட்டதாரிகள் எல்லோரும் அணைத்து கொண்டு இவர்கள் போராடினால்தான் உலக தேசத்துக்கு அது புரியும். இவர் சொல்லுகின்ற விடயம் என்ன? அப்போ இவர்களை யாரோ காய் நகர்த்துகின்றார்கள். அர்ச்சுனாவினுடைய பகுதியிலிருந்து மீண்டும் ஒரு காய் நகர்த்தப்படுகிறது, இவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று. அந்த ஒரு வடிவம்தான் பொஸ்கோ அவர்களை போன்றவர்களை ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் அவக்காக அந்த 90 செகண்ட் கொடுக்கப்பட்ட விடயம். நான் அதான் அன்றும் மிக கோபங்களோடு நான் பதிவிட்டிருப்பேன். அரசியலாக்குகின்றவர்களை புரியாதவர்கள் நின்று கொண்டு நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் ஒன்றுமே செய்துவிட முடியாது. எவன் அதை அரசியலாக பயன்படுத்துவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சகோதரர் பொஸ்கோ அவர்களுக்கும் நாங்கள் சொல்லியிருப்போம். ஏனென்றால் அதையும் அரசியலாக கொண்டு வந்தார்கள். ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய ஒரு சின்னத்தை முன்னுக்கு போட்டு பொறிக்கப்பட்டு அண்மையில வந்து அருஸ் அவர்கள், போரில் அறிஞர் அருஸ் அவர்கள் வந்து மிகவும் கடுமையா வந்து கோட் போட்டு ஐநால என்ற கோமாளிகளை பற்றி கடும் வார்த்தைகளால் வந்து வர்ணிச்சிருப்பார். கோட் போட்டவன் எல்லாம் அது ஒரு இந்த ஒரு அறிவாளியா மாறிட முடியாது இந்த ரீதியில வந்து அவர் கதைச்சிருப்பார். இதுல வந்து ஒன்னமொருபடியமா அந்த மன்னர் இதையும் மறக்காமல் ஒன்னமொருபடியும் போராளிகள் வந்து ஐநாவில் நின்று செயற்படுறது வந்து அது எப்படியான சரியா பிள்ளையா அதை எப்படி நீங்கள் பாக்குறீங்க? அது வந்து என்ன கேட்டு இருந்துச்சுன்னா
ஓகே. அப்போ நாங்கள் தரன் இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ அர்ச்சுனாவை முதலமைச்சராக கொண்டு வரபடியா இங்கே பல காய்கள் முன்னுக்கே நகர்த்தப்பட்டிருக்கு. இவர் ஏதோ ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள பொறிமுறையை பெற்று ஈழத்தை கொடுத்துருவார் என்ற போலவும், அல்லது வேற ஐசிசிக்கு கொண்டு போய் விட்டுருவார் என்ற போலவும் இந்த நாடகங்கள் அதே இது 90 செகண்ட் என்பது எல்லாம் பார்த்து நாங்கள் கழிச்சது. இத்தனை 2 வருஷத்துல நாங்கள் எல்லாமே 2 அமர்வோடையாக பார்த்துட்டோம், எல்லாமே புரிஞ்சிட்டோம். எல்லா அமைப்புகளோடும் இவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, ஐக்கிய நாடுகள் சபை, இதுதான் இவர்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு என்ன தெரியும், ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் எத்தனை பிரிவுகள் இருக்கிறது, எத்தனை அதன் தொனியாக செயல்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள் என்பது நாங்கள் எல்லா சந்திப்புகளையும் எல்லாரையும் சந்தித்து எல்லா விஷயங்களும் நாங்கள் பார்த்துருப்போம். எங்கெங்கே நாங்கள் தோற்றிருக்கிறோம், எங்கெங்கே பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றதை நாங்கள் இன்றைக்கு பல விடயங்களை செய்யணும் என்று நினைப்பது எங்களுக்கான ஈழத்தமிழனினுடைய ஒரு ஊடகம் பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதும், நாங்கள் ஒரு ஈழத்தமிழனினுடைய தலைமைச் செயலமாக எங்களை நாங்கள் பிரகடனப்படுத்தி கொண்டு உலகத்துக்கு நாங்கள் திரும்ப ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்ற ஒரு மிக பெரும் ஒரு வேலை திட்டம் ஈழத்தமிழர்கள் செய்ய வேண்டியதையும் நாங்கள் சொல்லியிருப்போம். அப்போ இப்படித்தான் அர்ச்சுனா அவர்களுக்காக இந்த பட்டதாரிகளை இறக்கி இப்படி ஒரு நாடகம் நடத்துவது போலதான் இந்த மன்னாரில் நடக்கின்ற போராட்டம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தினுடைய வடிவங்களை அவமதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழர்களுக்கு. அதான் நாங்கள் ஒரு போராட்டத்தை உருவாக்கி அதை கொண்டு போகின்ற போது அதை தோற்கடிப்பதற்காக ஒரு பகுதியை நிற்பார்கள். அதே போன்றுதான் இந்த மன்னாரினுடைய இந்த காற்றாலையை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருப்போம். சம்பூரினுடைய இந்த அனல் மின் அதையும் பற்றி சோலார் திட்டங்களை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருப்போம். அப்போ இந்த மன்னாரில் ஏன் திடீரென்று இந்த குழுக்கள் இப்படி ஒரு ஏற்பாடை செய்கின்றார்கள் என்றால் இதற்கு பின் இருக்கின்ற அடுத்த முதலமைச்சருக்குரிய ஒரு அரசியல் நகர்வாக மட்டும்தான் இது இருக்குது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த அனல் மின்னுக்குரிய திட்டங்களும் வரைபடங்களும் எல்லாமே அந்த மன்னார் மாவட்டத்தினுடைய அரச செயலாளர் அதிபருக்கு எல்லாமே வந்துட்டு, அதாவது மாவட்ட அதிபருக்கு எல்லாமே இருக்குது. அவர் நிர்ணயிக்கப்பெற்று அங்கே நடந்த கூட்டங்கள் ஜிஎஸ்ஓடையெல்லாம் அதை பற்றி பேசி அதற்கு பிறகுதான் இது அப்பீலாகி இதுக்கு போகுது, வேலை திட்டத்துக்கு போகுது. அப்ப அரசாங்கத்தால் இது நிகழ்த்தப்பட்டு மாவட்ட ரீதியாக வந்து கிராமம் வரைக்கும் வந்து இது நிறைவேற்றப்பட்டு போட்டு, இதை நீ யாருமே தடுக்க முடியாது. இது வருவதற்கு முதல் மன்னார் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் ஊடகங்களை சந்திச்சு மக்களோட பேசியது கிடையாது. சரி, அரசாங்க அதிபர் தான் அப்படி செய்கிறார் என்று சொல்லிக்கொண்டு கிராம அலுவலகர் கிராம மக்களை கூப்பிட்டு இதை விளங்கப்படுத்தினர் கிடையாது. அப்ப நாங்கள் இதுல இருந்தே புரிஞ்சு கொள்ளலாம் எங்கள்ட இனம் நாங்கள் எந்த தகமையில இருக்கிறோம், எங்களுடைய வழிகாட்டிகள் எந்த இடத்துல இருக்கணும். இந்த மாவட்டத்துக்குரிய எம்பி, அரசாங்க அதிபர், கிராம சேவையாளர்கள் என்று இவர்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது நமக்கு அது புரியும். இது எம்முடைய தேசத்தினுடைய விற்பனைக்காக இவர்கள் தங்களுடைய பதவிக்காகவும் தங்களுடைய வாழ்வுக்காகவும் அந்த தேசத்தை விட்டு மீண்டும் ஒரு அரசியல் நாடகங்களை இங்கே பலர் வந்து கூத்தாட போகின்றார்கள். அதான் இது. இனி சம்பூரில் போய் நின்று செய்வார்கள். மூதூரில் சம்பூர் அந்த இடத்தை அவர்கள் வேலி அமைத்து அப்படியே அடக்கி தங்கள் கைவசம் படுத்துகின்றார்கள். அதை நாங்கள் சொல்லியிருப்போம். சேனையூருக்கு போகின்ற போது அந்த பாலத்தை போடாத அரசாங்கமும் இவர்களும் அரசியல் பேசுகின்றார்கள் என்று சொல்லியிருப்போம். அப்ப இதுல எல்லாம் நாங்கள் புரிந்து இன்றைக்கு இந்த போராட்டத்தை கொண்டு வந்து எம்மை கவுப்பது, ஈழத்தமிழனினுடைய இலட்சியத்தை திரும்புற திசையெல்லாம் ஒரு போராட்டம் காட்டிவிட்டு அதை கவுப்பது. அப்ப அதான் இதையெல்லாம் நாங்கள் தொடைத்து எறிய வேண்டும், நாங்கள் தெளிவாக வேண்டும். ஒரு தெளிவுபட்ட சமூகமாக இந்த அம்மா அப்பா தங்களோட பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். ஒரு படித்த ஒரு ஆசிரியர், ஒரு மாணவன் சரியான நிலைமை கொண்டு வரும். அப்ப இந்த மாணவர்கள் பட்டம் பெற்றவர்களை பார்க்கும்போது தெரிகிறது இவரிடமும் நாங்கள் எதுவுமே பேசிவிட முடியாதுன்றது. இப்ப அவர் உண்மையை வைத்து இதை கொண்டு போ, இனி சேவை செய்யணும் என்று சொல்லுவது அதுதான் உண்மையிலேயே ஒரு சிறந்த பட்டதாரி ஒரு அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுகின்ற விடயம். ஆனால் நான் உன்னை முதலமைச்சாகுவேன், நீ இதை நிறைவேற்று என்று சொல்லுவது அது ஒரு லஞ்சம். அப்ப எங்களுடைய சமூகம் எங்க இருக்குது? அப்ப அதே போன்றுதான் இது மன்னர். இதெல்லாம் நீங்க கடந்து போங்க. ஏற்கனவே இது கைச்சாத்திரப்படுத்துது. எங்கட பிரதேசம் எங்கட மக்களுக்கு ஒரு விடயம் வரக்குள்ள கண்டிப்பா ஒரு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபருக்கு தெரியும், உங்களுடைய கிராம அலுவலகருக்கு தெரியும்.
உங்களுடைய எம்பிக்கு தெரியும். இது மூன்றும் தெரியாம அதை விட உங்களோட டிவிஷன் காவல்துறை அதிகாரிக்கு தெரியும். இதெல்லாம் தெரியாம உங்களுடைய மாவட்டங்கள்ல எதுக்குமே நடக்க போறது கிடையாது. இதுக்கெல்லாம் அவங்க உடந்தையாகி உங்களை ஏமாற்றி செய்து விட்டுட்டு இப்ப போராட்டத்தை காட்டுறது தங்களினுடைய அரசியலுக்காக. அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக இங்க ஒரு கூக்குடலும் இந்த கல்லடியும் பொல்லடியும் தடியடியும் தான் இன்றைக்கு விஜயினுடைய மீட்டிங்ல நடந்தது போல இப்படி நடக்கும். அப்ப எல்லாருக்கும் இருக்கிற நோக்கம் என்னென்றால், ஈழத்தமிழன் ஒரு இலட்சியத்தை எல்லாம் களைந்து எறிந்துட்டு அவன் ஒரு இலங்கையனாக வாழ வேண்டும் என்கின்ற குறிக்கோளுக்குள்ள போயிட்டு நிற்கிறோம். இவ்வளவுதான். இதுல தரன் நிறுத்தி கொண்டு ஒரு முக்கியமான கேள்விக்கு போயிருக்கிறீங்கள். போராளிகள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள நிற்கிறத பற்றி. இது நான் நினைக்கிறேன், இப்ப முந்த நாள் நேற்று வந்த காணொலிக்காக உங்கள்ட்ட கேட்டிருக்கேன் நினைக்கிறேன். இதை நான் இதுல பல முறை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். போராளிகள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள எப்படி நிற்க வேண்டும், இது நாங்கள் ஒரு ஒரு தெளிவுபட பேச வேண்டும். இவர்களுடைய கேள்விகள் உங்களிடம் மக்கள் கேட்கின்ற கேள்விகளாக இருந்தால் சரி, அல்லது கதிரண்ணாங்கள்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்ற விடயங்களை விட ஒரு தனி மனிதனுக்கு தெரிய வேண்டும், மற்றது போராளிகளுக்கு தெரிய வேண்டும். நான் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் போறதால் என்னென்ன பிரச்சனை ஏற்படும் என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் ஒரு பொறிமுறைகளோடு நாம் அதற்காக ஒரு வேலை செய்கின்ற போது அது ஐக்கிய நாடுகள் சபைகளில் பலமாக்கப்படும். அல்லது நாங்கள் ஒரு போராளியாக இவ்வளவு நடந்திருக்கிறது என்கின்ற ஒரு விளக்கமான அறிக்கையும் ஒரு நாள் சந்திப்பின் ஊடாக அதை கையளிக்கின்ற போதும் இன்னும் அது வலுவாக்கப்படும். இது ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் ஏன் போராளிகள் நாங்கள் நிற்கக்கூடாது என்பதும் நானே நிற்கக்கூடாது என்பதுக்குரிய தெளிவுபடுத்துகின்றேன். இப்ப ஒரு வேலை திட்டத்தை ஐசிஎஸ்சி ஊடாக இணைந்து தொடர்ச்சியான விடயங்களும் ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய மனித கவுன்சிலிங் ஊடாக பல கண்காணிப்பு பிரிவுகளாக பல வேலை திட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்ற போதும் நாங்கள் என்ன முடிவெடுத்தோம் என்றால், எங்களுடைய இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஒரு போராளி எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் அங்கே ஆய்வு செய்கின்றோம். என்னென்ன விடயம் நடந்திருக்கிறது, ஏது நடந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் தெரிகிறது, அவர்களோடு நாங்கள் பேசும்போது அவர்கள் தங்களினுடைய சுவிட்சர்லாந்து மாநிலத்தில் சுவிட்சர்லாந்தை பிரெஞ்சு இராணுவம் படையெடுத்தார்கள் என்ற ஒரு வரலாற்றை கொண்டு வந்து எம்மோடு பேசும்போதும், நாங்கள் அதை இலங்கை இராணுவத்தை ஒப்பிட்டு பேசும்போதும் அங்கே எம்மை நிறுத்தி எம்மை ஒரு குழுக்களாக அவர்கள் அங்கீகரித்து வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு நிழலரசாகத்தான் வாழ்ந்தோம் என்ற ஒரு வரலாற்றினை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இங்கே யாரும் அல்ல. அவர்கள் சொல்லுவது, நீங்கள் ஒரு குழுக்கள், ஒரு இலங்கையில் ஒரு தமிழ் மொழியை பேசுகின்ற குழுக்கள் என்கின்ற ஒரு வசனத்தோடு அவர்கள் செல்லுகின்றார்கள். சரி, ஏன் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நிற்கக்கூடாது என்பது, ஐக்கிய நாடுகள் சபைகள் இன்று இந்த 17 ஆண்டுகள் நாங்கள் வரப்போகின்றோம். இந்த 17 ஆண்டுகளிலும் எமக்குரிய கதவுகளை எல்லாம் மூடி வைத்திருக்கின்றார்கள். இந்த மூடப்பட்ட பிறகு இந்த போராளி ஒருவன் அதற்குள் போறபடியால் பல விடயங்கள் இங்கே அவர்களுடைய தலையில் சுமத்தப்பட போகிறது. ஏற்கனவே புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு வந்து எங்களுடைய அமைப்புகள் எல்லாம் இவர்களை சிதறடித்தார்கள் என்கின்ற ஒரு மாய கருத்தை இங்கே சொல்லி இருக்கின்றார்கள். அது எப்படி என்றால், இவர்கள் வந்துதான் எல்லாத்தையும் இங்கே குழப்பி சென்றார்கள் என்று இதையும் சொல்லுவதற்காக மீண்டும் இதற்குள் இறக்கப்படுகின்றார்கள். இவர் ஒரு பரிதாபத்துக்குரியவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப போராளிகள் என்ன செய்யலாம் என்றால், இங்கே பல அமைப்புகள் இருக்கிறது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, மனித உரிமை பிரிவுகளுக்குள் நிறைய பிரிவுகள் இருக்குது. மனித உரிமை அமைதி பிரிவு இருக்குது, ஆளுமை மையம் இருக்குது, இப்படி இருக்குது. DCAF ஒன்று இருக்குது. அதை விட GCSP என்ற அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த அமைப்புகளோடு நாங்கள் உள் சென்று எங்களுக்குரிய ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் செய்வது போன்று மனித உரிமை கவுன்சிலுக்கு நாங்கள் கடிதங்களாக வரையறுக்கப்பட்டு அவர்களை சந்திப்புகளை ஏற்படுத்தி நாங்கள் அவர்களிடம் கையளிப்பது. அப்ப இது ஒரு மனிதரால் இது சாத்தியமாகுமா என்றால், இது ஒரு இலங்கையில் பிறந்த ஒரு ஈழத்தமிழனினுடைய சாத்தியமங்களாக ஆக்கப்படும். ஆனால் இது வலுவாகுமா என்றால் இல்லை.
வலுவாக்கப்பட வேண்டும் என்னவென்றால் நாங்கள் முதலில் எங்களை தயார்படுத்த வேண்டும். எப்படி தயார்படுத்த வேண்டும் என்றால் எங்களினுடைய ஒரு தேசிய ஊடகம் எமக்காக இருக்க வேண்டும், எமக்கான ஒரு தேசிய அடையாளம் இருக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் போராளிகள் எல்லாம் யாரோ ஒருவரினுடைய ஒரு கட்டமைப்புக்குள்ளெல்லாம் போகிறார்கள். அதாவது ஒரு 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 பொது கட்டமைப்பு ஊடாக உள்ளுக்கு போகிறார்கள். இப்ப நாங்க சொல்றது என்னென்றால் ஒரு 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 ஈழத்தமிழர் தமிழீழ விடுதலை புலிகள் என்று அடையாளப்படுத்தி தமிழீழ விடுதலை புலிகளை இன்று உலக தேசம் மௌனமாக்கி இருக்கின்றால் எங்களுடைய அடையாளம் ஈழத்தமிழர். அப்ப இந்த ஈழத்தமிழரினுடைய தலைமைச் செயலகத்துக்கு உள்ளால் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை ஒவ்வொரு நாட்டுக்கும் செய்ய வேண்டும். இதான் அந்த போராளிகளினுடைய அரசியல்வாதிகளினுடைய மிக பெரும் கூர்மையான நடவடிக்கையாக இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் அதில் இன்னொரு கவுன்சிலுக்குள்ளால் போய்கொண்டு அதில் நின்று பேசி போட்டு வருவதில் எந்த பிரயோசனமும் இல்லை. என்றால் அவர்கள் பேசியிருக்கின்ற விடயத்தை பாருங்கள். இப்ப செம்மணியை பற்றி நாங்கள் சைன் வாங்கி கொடுத்தோம், செம்மணியை பற்றி அங்கே எல்லாமே கொடுக்கப்பட்டது. இப்ப அதைத்தான் அவரும் போய் பார்த்துட்டு வந்தார். செயலாளர் நாயகம் அவர்கள் பார்த்துட்டு வந்துட்டார். அப்ப பார்த்துட்டு வந்தது பிறகு இந்த பொறிமுறைகளை எப்படி பண்ணியிருக்கணும் என்றால் உள்ளக விசாரணைக்கு போங்கொண்டிருக்கணும் என்றால் இதே சிங்களம் உரையாற்றும் போது அவர்கள் இதை ஒரு வரலாற்று மிக்க எச்சங்களாக அவர்கள் பேசி இருக்கின்றார்கள். அப்ப இதையும் இதே உலகத்தில் இருக்கின்ற உறுப்பு நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த இடத்தில் என்னத்துக்காக இன்று காய் நகர்த்துகின்றார்கள் என்றால் இந்த 25க்கு பிறகு இங்கே பல பரிமாற்றங்களும் பல உறவு முறைகளும் இங்கே தோற்கடிக்கப்படுகிறது. பல கூட்டங்களும் நீங்கள் பார்த்திருப்பீங்கள். சுவிஸினுடைய FDAF-இனுடைய அனுமதியோடும் அனுசரணையோடும் FDHR-இனுடைய ஒருங்கிணைப்போடும் சைக்கிள் கட்சியினுடைய ஒருவர் வந்திருப்பார் என்பது தெரியும். உரையாடுங்கள் திறன்பார். ஆமாம், நிச்சயமா நாங்கள் வந்து அதை போன முறை பார்த்துருந்தோம் தானே. இவர்கள் இப்போ வந்து எவ்வளவு துணிவான இதில் இப்படி வெளிப்படையாக பாரிய இனத்துறவத்தை செய்து போட்டு இந்த சுவிஸில் வந்து இப்படி பாரிய இனத்துறவத்தை செய்து போட்டு எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் நல்ல போய் நல்ல வேஷம் போட்டுக்கொண்டு இப்போ காணாமாக்கப்பட்டவர்களுக்கு இந்த போராட்டத்திலையும் வந்து கலந்து கொள்கிறார்கள். அதுக்கிடையில் வந்து இந்தியாவுக்கும் போய் இருந்துக்கிறார்கள். சிறிதரன் எம்பியும் கேந்திர பொன்னம்பலமும் இந்தியாவில் போய் பிஜேபி அரசாங்கத்தை சந்திச்சிருக்கணும் என்ற ஒரு விடயத்தை வந்து அருஸ் அவர்கள் அந்த வானொலியில் வந்து சொல்லியிருப்பினோம். என்ன அப்படின்னு இவர்கள் எல்லாம் எதுக்காண்டி இதன்றார்கள்? இவர்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறார்களா அல்லது அவற்றை உடல் தோற்றம் மாதிரி வந்து ஆப்பிரிக்கன் தேசியம் பேசணுமா, ஆப்பிரிக்க நாட்டுக்காண்டியோ அல்லது வேறு குரங்குகளுக்கான தேசியம் பேசணுமா? என்ன இவர்கள் தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வந்து அரசியல் பேசி கொண்டு இருக்கணுமா? வேற என்ன அரசியல் கதைக்கிறார்கள்? எங்களை தமிழ் மக்களுக்காண்டி அவர்கள் கதைக்காமல் என்ன அரசியல் இது வந்து இதன் வந்து என்ன குழப்பங்கள் இதன் வந்து இந்த முறை வந்து நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா போராளிகளில் வந்து காண முடியாது. காக்கான மாதிரி மூத்த போராளிகளை வந்து நீங்கள் அந்த இடத்துல பார்க்க முடியாது. ஒரு வீடியோடம் பெரியல. ஆனால் மாறா வந்து அனுரா தரப்பும் இந்த சைக்கிள் தரப்பும் வந்து 2 பேரும் வந்து அதுக்குள்ள வந்து அஞ்சலி செலுத்துறோம். அதில் வந்து அமைதிக்காண்டி உண்ணாவிருந்து அமைதியின் ஒரு சிம்பிளா இருக்கிற திரிவரண்ணாண்ட இதை வந்து அதில் வந்து அந்த ஒரு நபர் வந்து கேட்ட கோரிக்கை வந்து சரியான கோரிக்கைகள். இந்த அரசியலாக மாற்றாதீங்க, இது மக்களுடைய இதை அதை அரசியல் கட்சியில் வந்து தலைமை வைக்காதீங்க ஒரு பெண்ணை பற்றி அதுக்குள்ள ரவுடிசம் செய்து இதண்டு எத்தனை கூத்து இவர்கள் காட்டுறாங்க. உண்மையான உணவுள்ள மக்கள் வந்து முதல்ல இவர்களை தோலுரிக்கணும். என்ன ஆனால் இவர்கள் வந்து மக்கள் மத்தியில் எப்படி எவ்வளவு நாள் ஏமாற்ற போறாங்க மக்கள்? என்ன கண்டிப்பாக. இப்போ இதில் அதான் சொல்கிறோம் நாங்கள் என்றால் வழி நடத்த வேண்டும். போராளிகளுக்கு இவர்கள் ஒரு தேசத்தை கேட்டு போராடியவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நாங்கள் உள்ளால் வேலை செய்வதை விட்டுவிட்டு அந்த அமர்வில் அமர்ந்தோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ நாங்கள் போராளிகளுடைய மாவீரருக்கு கௌரவம் கொடுக்க வேண்டும் என்றால் எங்கள் கௌரவங்களோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ளணும். அதை நாங்கள் நிறுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த 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 நடவடிக்கைகளை போராளிகள் செய்கிறதுக்குரிய காரணம் ஏனென்று சொன்னால் இது நாங்கள் இந்த அமைப்புகள் ஊடாக நாங்கள் பின்னின்று செய்யணும். இப்போ முன்னுக்கு நிற்கின்ற எல்லோருக்கும் நாங்கள் பின்னால் நின்று கொண்டு அவர்களை நகர்த்த வேண்டும். நாங்கள் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். பல அமைப்புகளும் பல நாடுகளுக்கும் நாங்கள் அமைப்புகள் ஒரு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். அந்த அழுத்தம் தான் நாங்கள் பிரகடனம் மூலம் செய்ய வேண்டும். இன்று தோற்கடிக்கப்பட்ட பிறகு ஒரு போராளியை கொண்டு போய் நான் அதை பேசியிருக்கின்றேன் என்று அவர்கள் ஊடகங்களில் பெருமிதம் பாடி இவர்கள் தங்களையே தாங்கள் ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள் என்பதுதான் உண்மை.
என்றால் இங்கே நிற்பவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் என்ன, இன்று இந்த உலக பரப்பில் இருக்கின்ற அரசியல் என்ன என்றதை எல்லோருக்கும் புரிந்த அளவு இருக்கிறது, ஓரளவு எல்லாருக்கும் புரியும். அப்ப எங்கே இந்த போராளிகளை இன்றைக்கு கொண்டு வந்து முளையிடுகிறார்கள், ஏன் அந்த அடையாளத்தை படுத்துகிறார்கள் என்றால் இவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்னவென்றால் போராளிகளினுடைய தலையில் மீண்டும் இவர்கள் கசாயத்தை உறைஞ்சு போகின்றார்கள். இப்ப எல்லாத்துக்கும் பலிக்கிடாவாக நிற்பது போராளிகள் தான். உங்களுக்கு தெரியும், என்னத்தை எடுத்தாலும் அதுல வந்து அந்த ஐக்கிய நாடு சபையில நின்ற போராளிகளோ அல்லது அதை அவளை கூடி வந்து போனவர்களுக்கோ இந்த இப்ப 8ஆம் மாதம் தான் அவர்களை வந்து எங்க ஒத்தமொத்த இனமே வந்து அவர்களை படிச்சிருந்துச்சு. ஏன்னா குறிப்பா வந்து டிஎஸ்சிசி முன்னிலையில் நின்று அந்த அவர்கள் வந்து அம்பலப்படுத்தி அம்பலமும் இந்த பல இதுகள் விடயத்துல வந்து கவலைப்படுத்தி இருந்துச்சு. இது இப்போ கவலைப்படுத்தி கொண்டு தான் இருக்குது. அவர்கள் வந்து இப்போ இந்த ஈழத்தமிழ் பிறந்ததுக்குள்ள போய்க்க குழப்பத்தை இல்லை, மேலும் குழப்பத்தை இல்லை ஏற்படுத்தும். இப்ப தரன் இதுல ஒரு குழப்பம் வராது. இப்ப இவர்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா ஐக்கிய நாடுகள் சபைகளை இவர்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளலை. இங்க யாரும் இவர்களை வழி நடத்துறதுக்கு இங்க யாருமே கிடையாது. இவர்களுக்கும் வழி நடத்துறதுக்குரிய ஏற்பாடை வந்து இவர்கள் சொல்லிக் கொடுத்ததும் கிடையாது. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு நாங்கள் வேலை செய்கின்றோம், எங்களோடு போராளிகள் நிற்கின்றார்கள் என்பதை இவர்கள் காட்ட நினைக்கின்றார்கள். இப்ப இதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியாது. இப்ப நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் அவர்கள் வருகின்ற பொறிமுறையை நாங்கள் செய்வதற்கு முதல் ஈழத்தமிழர்களுடைய சார்பிலையும் இந்த களத்தில் நின்ற போராளிகளுடைய சார்பிலும் நிறைய வேலை திட்டங்கள் இருக்கிறது. அப்ப அதைத்தான் சொல்றேன் நான். என்னென்றால் ஒரு பிரகடனங்கள் ஊடாகவும் போராளிகள் ஒவ்வொரு அமைப்புகளை போய் சந்திக்க வேணும். நாங்கள் அமைப்புகள் சந்திக்காம எங்களுக்கு இங்கே எதுவும் நடக்க போறது கிடையாது. அதுக்கும் ஏற்கனவே இங்கே பூட்டப்பட்டுட்டு எல்லாம். இப்ப நாங்கள் இந்த 2 ஆண்டுகளில் என்ன வேலை திட்டம் செய்ய போகின்றோம் என்கின்ற ஒரு துணைப்பொருளைத்தான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு வருகின்ற மாதம் இந்த பொறிமுறை வந்த பிறகு அதற்கு பிறகு நாங்கள் என்னெல்லாம் செய்ய போகின்றோம், உலகத்துக்கு நாங்கள் என்ன செய்தியை சொல்லுகின்றோம் என்றுதான் போராளிகள் சிந்திக்க வேண்டுமே தவிர ஒருவர் சொல்லுகின்றதன் ஊடாக நாங்கள் போய் அதுக்குள் மாட்டுப்பட்டு விடக்கூடாது. இப்ப நாங்கள் அதான் செய்த. நாங்கள் இப்ப எங்களுக்கு தலை போனாலும் பிரச்சனை, எமக்கு ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய மனித உரிமை கவுன்சில் ஊடாக உள்ளுக்கு இருக்கின்ற அமைப்பு கண்காணி பிரிவாக இருந்தாலும் சரி, வேறு நான் சொல்லப்பட்ட இந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் கேட்கின்ற போது அந்த வேலை திட்டங்களை சரியான முறையில் ஆவணப்படுத்துதல், இந்த இடத்தில் பொயிண்ட் இருக்கிறது, இந்த நேரத்தில் எடுக்கவில்லை, இந்த நேரத்தில் முகாம்கள் இருக்கிறது என்றதை நாங்கள் தொகுத்து அதனுடைய அத்தாட்சிகளை படுத்தி அந்த காலத்தில் நாங்கள் எழுதி அனுப்பி இருப்போம். அதை சரியான முறையில் கொடுத்திருப்போம். அப்படித்தான் இப்பவும் நாங்கள் எங்களுடைய போராளி தரப்பில் நின்று கொண்டு இந்த பொறிமுறை எதற்காக வரப்பட்டது, என்னத்துக்காக வரப்பட்டது என்ற ஊடக தொனியோடு ஊடக பொருளோடு நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு வரணும். போராளிகள் இப்ப செய்ய வேண்டிய முதல் கடமை ஈழத்தமிழர்களினுடைய ஒரு தொலைக்காட்சியாக அல்லது ஒரு ஊடகமாக தங்களை அவர்கள் பிரகடனப்படுத்தி கொண்டு இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்குள் போராளிகள் இறங்க வேண்டும். ஏன் இறங்க வேண்டும் என்றால் இப்பதான் எங்களுக்குரிய நேரம். இந்த போராளிகளுக்குரிய நேரம் என்னென்றால் ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற அமைப்புகளை இப்ப நாங்கள் கெச் பண்ணணும். ஏன் கெச் பண்ணணும் என்றால் இதுவரைக்கும் நீங்கள் போராடிய ஒரு இனத்தினுடைய ஆயுதங்களை களைந்தறிந்த நீங்கள் இன்று வரை ஒரு முடிவும் சொல்லாமல் இவர்கள் தாமதமாக இருக்கிறதுக்கு நாங்கள் கேள்விகளை தொடுத்து இந்த கேள்வியை தொடுக்கின்ற போதுதான் இவர்கள் பயப்படுவார்கள். இங்க யாரும் இதுவரை காலமும் தமிழர்களுடைய தரப்பில் ஒரு DCAF இருக்கின்ற ஒரு அதிகாரியோடு சென்று ஒரு நேர்காணல் செய்தவர்கள் கிடையாது. ஒரு PDHR நின்று கொண்டு சுவிஸினுடைய நிர்வாகங்களுக்குள் இருக்கின்றவர்கள் செய்தது கிடையாது. அதே போலதான் GCHP என்கின்ற அமைப்போடு சேர்ந்து ஒரு நேர்காணலை செய்தவர்கள் கிடையாது. இதெல்லாம் நாங்கள் செய்தால்தான் அவர்கள் பயப்படுவார்கள். அப்ப நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் எதுக்குமே புரியாமல் 10ஓடு 11ஆக போய் நிற்கிறோம். அதை நாங்கள் இந்த தனித்துவமாக நிற்பது. நான் உங்களையும் சொல்லுவது, இங்க இப்படியே நில்லுங்க, இதுல இப்படியே நிற்கணும். நாங்கள் இதுல நின்றோம்னு சொன்னாதான் எங்களுக்கு தெரியும் எந்த பாதையை உடைச்சால் இதுக்குள்ள போகலாம்ன்றது, எந்த பாதையை திறந்தால் இதுக்குள்ள நாங்கள் செல்ல முடியலாம்ன்றது. 100ஓடு 10ஓடு ஒன்றா போகாமல் நாங்கள் தனித்துவமாக நின்று காய்களை நகர்த்த வேண்டும். அப்ப எம்முடைய தரப்பில் இப்ப போராளிகளை நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாரும் குறிப்பிட்ட போராளிகள் இந்த இறுதி களமேண்டவர்கள் சிதைந்துதான் இருக்கிறார்கள். அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய வேலை திட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமைப்பின் ஊடாக சந்திப்புகளை ஏற்படுத்த வேண்டும். அதுல போயிட்டு நின்று சிங்களவர்கள் வருகின்ற பிள்ளைகளும் உரையாற்ற, எங்கட பிள்ளைகளும் போய் உரையாற்ற, அது ஒரு வாதம் அங்கே நடந்து கொண்டிருக்கும். ஆனா போராளிகளுடைய வேலை அது அல்ல.
நாங்கள் செய்கின்ற வேலை பாதைகள் எங்கே இதுவரை காலமும் பூட்டப்பட்டிருக்கிறது. பாதைகள் எங்கே இதுவரை எதை நாங்கள் திறக்க முடியும், அந்தந்த இடங்களை பார்த்து திறக்க வேண்டும். இனி என்ன செய்ய போகின்றார் இது முடிஞ்ச பிறகு? நீங்கள் எல்லாம் பேப்பரோடு போனீங்க, நீங்க சைன் பண்ணி கொடுத்தீங்க, என்ன செய்றீங்கன்னு சொல்லி போராளிகளுடைய அந்த முன்னேற்ற பாதையை கதவு தூரி மறைக்க போகின்றார்கள். ஏற்கனவே இங்கே இங்கே உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து தமிழர்களுக்கு மாங்காயை எடுத்து ஊட்டி விட்டது, புலி சாதத்தோடு ஊட்டி விடுவதற்கு தயாராகின்ற போதுதான் நாங்கள் சொன்னாங்கள் சிலேப்பர் பொறிமுறை வந்திருக்கிறது. அதற்கு பிறகு இந்த ஐயா அரியநேந்திரன் அவர்களை கொண்டு வந்து சரிப்படுத்தி ஒரு காய் நகர்த்தலை செய்வோம்ன்றதுக்காக செய்திருப்போம். அப்ப எல்லோரும் அதையும் முருகடிச்சிட்டு இந்த FDFOட சேர்ந்து இன்றைக்கு அவர்கள் எடுக்கிற முடிவுக்கும் PTHR எடுக்கிற முடிவோடும் சேர்ந்து இன்றைக்கு எல்லா அமைப்புகளும் இன்றைக்கு இவரோட சிக்கப்பட்டு நிற்கின்றார்கள். அதிலும் முக்கியமாக இவங்க என்னத்துக்காக இவர்கள் போயிட்டு இந்த SCM அமைப்பு வந்து என்னத்துக்காக இந்த மீள்குடியேற்ற அமைப்பு எதுக்காக இவர்களோட எல்லாம் கலந்துரையாட செய்ய நினைக்கணும்? அப்ப இது போராளியானவர்கள் போய் கேட்கணும், ஊடகத்தோட போகணும். நான் ஒரு மண்ணுக்காக போறான போராளி, என்னுடைய தேசிய ஊடகம் இது, அத்தனை சொல்றோம். உருவாக்குங்க, நாங்க வாரோம், உருவாக்குங்க. ஒவ்வொரு அமைப்பிட்டையும் நாங்கள் வாரோம். மற்ற இந்த இவங்க இப்ப என்னத்துக்கு இவங்கிட்ட இது என்ன, இவங்க என்ன சொல்ல வரி? நம்ம எல்லாரும் போராளி போனோம், போராளி உரையாடிச்சினோம், செம்மணி தோண்டக்குள்ளே நாங்கள் சொல்லிட்டோம். இந்த பொறிமுறை வரது தோண்ட போயினோம், தோண்டி முடிய விட்டு இங்க அவர் வரப்போறார், இந்த பொறிமுறையை கொண்டு வர போறார். இங்க இலங்கை அரசாங்கம் தான் சொல்ல போகுது, ஸ்கேனை கொடுக்கும். ஆனா அவங்க சொல்ல போயினோம் இது ஒல்லாந்தன் காலத்தண்டு விட்டு விடுவினோம், வரலாற்று சொல்லி போட்டு விடுவினோம். அப்ப போராளிகளுக்கு முதல்ல ஒரு சகோதரர்களுக்கு ஒரு இது வேணும் என்னென்றால், நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு போறதாக விட்டுட்டு உங்களோட கட்டமைப்புகள் ஒவ்வொன்றும் நீங்க உள்ளால போங்க. நீங்க உங்களை ஐக்கிய நாடுக்குள்ள போய் கோட்டையை அவர் சொன்ன மாதிரி கோட்டையும் சூட்டையும் போட்டுட்டு நான் அவர்களோட வாதிட்டு இன்னையா நீங்க வாதிட முடியும்? அது என்ன கோட்ஸ் ஐயா? நாங்கள் போக வேண்டிய பாதை வேறையா? இன்னொருவன் சொல்றான்னு போய் அந்த தகமையை உடைச்செறியாதீங்கய்யா. பல வேலை திட்டம் இருக்கையா, இல்லாட்டி கேளுங்கய்யா எங்கள்கிட்ட. உங்களுக்கு பாதை இருக்கையா, உங்களை கூட்டி கொண்டு விடுறோம் ஐயா. யாரை நாங்க சந்திக்கணும், யாரை நாங்க செய்யணும், எந்த பாதைக்குள்ள நாங்க போகணும் சொல்றோம். நாங்கள் முதல் நீங்க பிரகடனப்படுத்துங்க ஐயா. இன்றைக்கு நீங்கள் செய்கிற வேலை புலத்தில் இருக்கிற இந்த ஐக்கிய நாடுகளுக்குள்ள நிற்கிற ஆக்களை நீங்க யாருன்னாலும் சரி, இதை நீங்க செய்ய தவறுனீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் அரைச்சே தீரணும். இப்ப நாங்கள் எல்லாரும் சொல்ல வேண்டிய விடயம் தரன் ஒன்றை ஒன்றுதான் தரன். நாங்கள் ஒரு பெரும் செய்தியை சொல்ல போறோம். இப்ப எங்களோட கையில ஒன்றுமே இல்லை, ஒரு பெரும் செய்தி சொல்றதுக்கு ஒருவர்கிட்ட ஒன்றும் இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது, ஒன்றுமே கிடையாது. இப்ப எங்களோட கையில இருக்கிறது 2 பிரகடனம். ஒன்று ஈழத்தமிழன் என்ற அடையாள பிரகடனமும், இன்னொன்று ஊடகம் என்ற பிரகடனமும். இதை எடுத்து நாங்கள் எழும்பி அடிக்கக்குள்ளதான் இவங்கள் எல்லாரும் வந்து மௌனமாக்கப்பட போயிடும். ஏனென்றால் இந்த பொறிமுறையை வச்சுக்கொண்டு அந்த 18 பக்க அறிக்கையும் உள்ளடக்கிட்டு நாங்கள் வச்சுட்டு ஒவ்வொரு கேள்வியா ஒவ்வொரு அணிக்குள்ளையும் போறோம். ஒவ்வொரு அணிக்குள்ளையும் போயிட்டு ஒவ்வொரு கேள்வியை தொடுக்கிறோம். அதை நாங்கள் எங்களோட மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். அவர்களுக்கு அடிச்சிட்டு அந்த ஒழுங்கமைப்பு செய்து போட்டு இந்த பிரகடனத்திலே நாங்கள் செய்யறோம். எப்படி பிரகடனம் செய்யறோம்? இதுவரை காலமும் இந்த உலக தேசத்தை நம்பி இருந்த ஈழத்தமிழருடைய வாழ்வியல மீண்டும் உலக விசாரணைக்கு வந்திருக்கின்ற ஒரு மிக பெரும் ஆய்வாளர்களோட சேர்ந்து ஒரு அறிக்கையை நாங்கள் தயாரிக்கிறோம். அந்த அறிக்கையின் ஊடாக அது உலக தேசத்துக்கு தான் நாங்கள் அதை செய்ய போறோம். உலக தேசத்துல இருக்கின்ற நாடுகள் அமைப்புகள் எல்லாமே நாங்கள் அதில் மென்ஷன் பண்ணி இவங்களுக்கு இந்த அமைப்பை நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் சொல்றோம். அதே போலதான் ஒரு செயலகம், ஒரு ஈழத்தமிழருடைய செயலகம் ஒரு பிரகடனப்படுத்துறோம். அதுக்குள்ளேயும் இந்த அறிக்கை இவர்கள் இன்று வரைக்கும் தந்திருக்கின்ற பொறிமுறைகளுடைய அறிக்கையெல்லாம் உள்ளடக்கி இந்த நொடி வரை இவர்கள் என்ன செய்கின்றார் என்ற விடயங்களையும் வச்சு நாங்கள் இதை எதிர்பார்க்கிறோன்ற ஒரு பிரகடனத்தை செய்யக்குள்ளதான் உங்களை உலக தேசம் திரும்பிப்பார். இல்லாட்டி நீங்க இதே நாளை தடுக்க போறீங்க, இதே உங்களுக்கு 90 செகண்ட் தான் தர போயினோம், இதே நீங்க மாத்தி செய்ய போறீங்க, இதே நீங்க கொஞ்சம் பேர் எடுக்க போறீங்க, இதே போட போறீங்க. நீங்க எந்த வேலை அவங்க ஒழுங்கா சேரிக்கணும்? போராளிகள்ட்ட என்ன இருக்கு? போராளிகிட்ட களமுறையில் இருந்த போராளிகிட்ட எங்கள்கிட்ட என்ன இருந்தது? முதல்ல ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ள என்ன, ஐக்கிய நாடுகள் சபையோட மனித உரிமையில கண்காணிப்பு பிரிவு தான் இந்த உண்மையான போராளிகளை எடுத்து போராளிகளுடைய ஒரு வேலை திட்டத்தை அவங்க ஊர்ல இருந்து செய்யணும். அதை இப்போ முடக்கிட்டினோம். அது அவங்க 2023 அந்த வேலை திட்டத்தை அவங்க நிப்பாட்டிட்டினோம். 24 கொண்டு வந்து விசாரணை நேரடியாக ஜெயிச்சினோம், முடிச்சிச்சினோம். இப்ப நாங்கள் எதை கொண்டு போகணும்? ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு என்ன கொண்டு போய் சொன்னா சிந்திங்க ஐயா. சிந்திக்காம 10ஓட 11 போகாதீங்க. போயிட்டு உங்களுக்கு தான் திருப்பியும் இந்த அவமானத்தை தேட போறீங்க. நாங்கள் மீண்டும் சொல்றது, உங்களோட கௌரவம், உங்களோட அவமானம் நீங்க பக்குவப்படுத்துங்க. சும்மா நீங்கள் கண்டதுக்கெல்லாம் ஓடி போய் அதில் இருந்து கொண்டு இங்க எதுவுமே சாதிக்க முடியும். சாதிக்க வேண்டிய இடம் இருக்கு, பாதைகள் இருக்கு.
நிறைய நீங்கள் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தாமல் ஒரு ஈழத்தமிழனா நீங்கள் அடையாளப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ள உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இதைத்தான் உங்களை செய்ய போயிடும். நாங்கள் இப்போ திருப்பி அடிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். ஒரு பெரும் செய்தி, இந்த 2 வருஷத்துக்குள்ள ஒரு பெரும் கட்டமைப்புகளோட அவங்க முன்னுக்கு போய் நாங்கள் நிற்கணும். அது எங்களுக்கு வெற்றி. அது ஒரு பாதையை உருவாக்கும். இப்போ அதானே அடுத்த சமுதாயத்துக்கு நாங்கள் ஒரு பாதையை உருவாக்குறோம், அதை தூக்கி அவங்கள்ட்ட கொடுக்குறோம் இளையோருக்கு. அப்போ நாங்கள் புதுசாக ஒன்று செய்யணும். இப்படி அதே செய்து கொண்டு வந்தோம்னா ஒன்றுமே நடப்பட போகிறது கிடையாது. அப்போ நாங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன வேலை திட்டங்கள் செய்யணும், நாங்கள் முதல் அதை ஒருங்கமைப்பு செய்யணும். பல அறிஞர்கள், ஆய்வாளர்கள், அரசியல்வாதிகள், தத்துவ எண்ணங்கள், தொழிலதிபர்கள், எங்களுடைய அமைப்பு வச்சிருக்கின்ற எல்லாரோடையும் நீங்கள் பேசுங்க முதல்ல. நாங்கள் இதை செய்ய போகிறோம். சும்மா இருந்து கொண்டு அவமானப்படுத்தாதீங்க ஐயா. இது ஆரையா சொன்னது? நீங்கள் எல்லாம் வந்து கூட்டத்தொடருக்கு வந்தால் தான் எங்களுக்கு விடுதலை பிறக்கணும். இங்கே எல்லாம் மூடப்பட்டிருக்கு ஐயா எங்களோட விஷயங்கள். நீங்கள் உங்களுக்கு என்னதான் உங்களோட ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிறார்கள் உங்களுக்கு சொல்லித் தருவதில்லை. முக்கியமாக இந்த ஒரு பிரச்சனை வரக்குள்ள நாங்கள் அவங்களோட கதைக்குள்ள உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. ஐபிசி அப்படித்தான் இருக்கு. இந்த அவங்க என்னென்றால் இதுவரைக்கும் தமிழர்கள் வந்து போற அதான் நாங்க சொன்னோம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த பொன்னம்பலம் அந்த அருணாசலம் என்ற ஒருவர் இருந்திருப்பார். அவர் தான் இந்த 1919ஆம் ஆண்டுல வந்து கட்சியை பிரித்தானியாவுக்கு எதிராகவே எங்களோட தமிழ் கொள்கைக்கு எதிராக வந்து அவர் கட்சியை உருவாக்கி இருப்பார் என்று நாங்கள் சொன்னோம். இப்ப எங்களோட வரலாற்றை நீங்க உங்களோட ஆங்கிலேயர்களுடைய வரலாற்றுல நீங்க அதை எடுத்து பாருங்க உண்டு. அதை எடுத்து பாருங்க உண்டு. அப்ப அதுக்கு பிறகு நீங்கள் தான் எங்களை முடைக்க. நாங்கள் அந்த 1919 எங்களோட உரிமைக்காக நாங்கள் எங்களோட தமிழர் நின்றிருக்கிறோம். நாங்கள் பல விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். இங்க பல விஷயங்களை கலந்துரையாடி இருக்கிறோம். இதெல்லாம் செய்யாம போயிட்டு நிற்காம நில்லாதங்க. எங்களோட வரலாற்று நாங்கள் அது செய்யட்டும் ஐயா. அதுக்குள்ள நிற்கிறாக்கள் செய்யட்டும். உங்களுக்கு பெரிய பணி இருக்கு ஐயா. ஒரு நிர்வாகத்தை கட்டமைச்சு நாங்கள் சீர்திருத்தத்தை செய்யணும். இன்றைக்கு அதானே அம்மா நவநீதம் பிள்ளை அவர்கள் காசாவில் இருக்கிறார்கள் எல்லாரையும் இதே மாதிரி தான் ஐசிஜேக்கு எடுக்கணும் என்று சொல்லி நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் அதுக்கு யாருமே அமெரிக்கா வந்து குழப்பி போயிரு. ஆனா என்ன சொல்றாவ, இவங்களை கூண்டு கேட்டாட்டியும் நாங்கள் அந்த நாட்டுக்கு விடுதலையை கொடுப்போம் பண்ணினோம். அதானே இலங்கையில இருக்கிறவர்களை இந்த அரசாங்கம் என்னதான் காப்பாற்றினாலும் ஏன் நாங்க விடுதலை பெறாம இருக்கிறோம்? நாங்க போற பாதை பிள்ளை. இப்ப அதுக்கு நீங்க தமிழ் தேசிய ஊடகமா இருந்தா தானே அவ கூப்பிட்டு நீங்க கேட்கலாம் பேட்டி. அம்மா நீங்க இந்த ஊடகத்துக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க, இது எங்களுடைய ஈழத்தமிழுடைய தேசிய ஊடகம், இந்த ஊடகத்துக்கு வந்து பேசுங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களை ஏமாற்றினோம். இன்றைக்கு ஒரு ஆள் ஐக்கிய நாடுகள் சபைகளில் உலக நாடுகள் அனுரா காலில் விழுகிறார் என்று போட்ட தலைப்பு எவ்வளவு பெரிய கேவலமான தலைப்புகள். அப்படித்தான் நடக்குது. எங்களினுடைய முக்கியமான விடயங்களை நாங்கள் தூக்கி சுமக்க வேண்டிய நேரத்தில் நிற்கிறோம். இதையும் தவற விட்டீங்களோ நீங்கள் ஒரு இலங்கையினாக போக வேண்டியதான். கடைசியில் உங்களுக்கு தான் இப்போ கடைசி அரைக்க போகிறாங்க, அதுக்கு ரெடியாக்கிட்டாங்க. கடைசியா இந்த போராளிகள் மேல அவருக்கு பின்னாலே ஆறு பொறுப்பாளர், ஆறு நிற்கிறார், ஆறு இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள என்ன விதிமுறை அதுகள் ஒன்றும் தெரியல போல இருக்கு. அவரை கொண்டே இறக்கி வச்சிருக்கேன். ஏனென்றால் இந்த போராளிகள் தரப்புல இதுக்குள்ள போய் நாங்கள் இருக்கக்கூடாது என்றால் எங்களை அவங்க வந்து ஒரு குழுக்களா பாக்கினோம். முக்கியமா வந்து தமிழ்ல விடுதலை புலிகளை வந்து மண்ணுக்காக போராடியவர்கள் அவர்கள் பார்த்தது கிடையாது. அவர்கள் வந்து எங்களை ஒரு குழுக்களா பாக்கினோம். ஆனா மனிதாபிமான ரீதியில அந்த களமுனையில் என்று நாங்கள் பிடிபட்டதும் சித்திரவதை செய்யதும் காயப்பட்டதும் ஒரு இனத்துக்காக சம்பளம் இல்லாம போராடினத்தையும் ஒரு இதா பாக்கினவங்களை, ஒரு நல்ல தலைவருக்கு கீழே நின்று கெட்ட பழக்கங்கள் இல்லாம நாங்கள் போராடினத்தையும் ஒரு பெருமிதமா பார்த்து தான் எங்களுக்கு அந்த இடத்தை தந்து நாங்கள் அந்த வேலைகளை வந்து நாங்கள் நகர்த்தி கொண்டு போறோம். அப்ப நகர்த்தி கொண்டு போறோம். நாங்கள் அங்க போய் ஐக்கிய நாடுகள் சபையில இருந்து கொண்டு இருந்தான்னா மாவீரருக்கு நாங்கள் கொடுக்குற மகிமை என்ன? மாவீரர் என்னதுக்கா நாங்கள் ஐக்கிய நாடுகளுக்குள்ள போயிருந்து இதை கேட்கலாமட்டா அன்றைக்கு அண்டண்ணாவை பிடிச்சிட்டும் அந்நேரம் கிட்டண்ணாவை பிடிச்சுமே ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள அனுப்பியிருப்பாரே, இல்ல அதுக்கு பிறகு தமிழ்ச்செல்வன் அவர்கள் அனுப்பியிருப்பாரே. நீங்க அதெல்லாம் யோசிக்காம இருக்கணும். யாரோ சொல்றதுக்குள்ள போய் உங்களோட தலையை கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஒரு சுய புத்தி இருக்கணும். நான் அதான் திருப்பி உங்களுக்கு ஒரு சுய புத்தி வேணும் ஐயா. என்னுடைய மாவீரர்களை நான் தோல்ல சுமக்கிறேன்டா எங்களுக்குரிய ஒரு சுய புத்தி வேணும். எங்களோட சுய புத்தியை எந்த இடத்துல நாங்கள் நிறுத்திக் கொள்ளணுமோ அந்த இடத்துல நிறுத்திக் கொள்ளணும். அதான் முக்கியம். போய் இந்த கழுத்தையும் வெட்டண்டு போட்டு நின்றீங்கன்னு சொன்னா அதால எல்லாருக்கும் தான் பிரச்சனை. நீங்க திருப்பியும் உங்களை கழுவித்தான் ஊத்த போகுது. இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் இதே ஒரு இடத்துல வந்து சொல்ல போயினா இவங்கள் தான் எல்லாம் வந்து குழப்பி போட்டு போயிருக்கணும். ஆனா உண்மையிலே செம்மணியினுடைய புதைகுழி விவகாரங்கள் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது, எல்லாம் கையளிக்கப்பட்டிருக்குது. இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது ஒரு பண்டைய காலத்து உடல்கள் என்றது மட்டும் இந்த அரசாங்கம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு.
உங்களுக்கு வடகுல இருக்கிற மக்களுக்கு அப்படி சொல்லி போட்டு உங்களுக்கு இது பண்ணிருக்கு. அப்படா உங்களை கூட்டிக் கொண்டு போனாக்கள் அண்டை அமர்வுல வந்து இருக்கல என்று நினைக்கிறேன். நான் அதை அவங்க கதைச்சதை பார்ப்போம். நான் ரிஜிஸ்டர் அங்கேயாவது கூட அந்த எடுத்து போட்டு விடுறேன், யார்ட்டையாவது கேட்டு வேண்டி போட்டு விடுறேன். இருந்தாலும் எவ்வளவு தூரம் மறைச்சி இந்த அரசாங்கங்களுக்கு சார்பாக வந்து செய்யப்பட வேண்டும் தான் அவர் யோசிப்பார்களுடைய, எவ்வளவு ஆதாயம் எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும் தான் அவர்கள் யோசிப்பார்களுடைய உண்மையான உணர்வால் வந்து அவர்கள் ஒருபோதும் என்ன மாட்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து இவர்கள் இதென்ற ஒரு அப்ப எங்களுக்கு இப்படித்தான் தானே. நாங்கள் ஒருக்கா இந்த ஐக்கிய நாடு சபைக்குள்ள நாங்கள் ஒரு பெரும் அதிகாரிகளோட நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கக்குள்ள இந்த போராட்டங்கள் இதில் பற்றி காய்ச்சி கொண்டிருக்கோம். அவங்க நாங்கள் ஏன் 1000 ஏந்தி நீங்கள் இப்போ எங்களை வந்து 1000 ஏந்தி போறாங்க. இப்போ நான் திடமா சொன்னேன், எங்களுடைய இந்த பேரும்ப நாயகம் அவர்கள் வந்து உண்மையிலேயே எங்களுடைய இலங்கையினுடைய முதல் இளைய ஒரு காங்கிரஸ் ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கி இருந்தவர். அவரை வந்து தோற்கடிச்ச விடயங்கள் எல்லாம் நான் சொன்னேன். அவர் ஒரு அதிபராக இருந்தவர், அவர் வந்து மானிப்பாயை சேர்ந்தவர். அவர் அந்த காலமே அவரெல்லாம் வந்து இந்த சமூகத்துக்காக ஆசிரியராக இருந்து கொண்டு இதே மக்கள் தோற்கடிச்சினா அவரை வந்து எந்த இடத்துலையும் அவர் கொழும்புலையும் வந்து வேலை செய்தவர் என்னன்னு தெரியல. அவரையெல்லாம் ஆனால் அவர் தான் முதல் ஒரு இளையோர் அமைப்பு போல ஒரு மாணவர் விளாந்த காலம் எங்கட அப்பாட காலத்தில எல்லாம் உருவாக்கினா. அப்போ அந்த வரலாறெல்லாம் நாங்கள் இங்கே தெரியப்படுத்தினாங்க. எல்லாரும் நாங்கள் படிப்படியாக வந்து தான் கடைசியாக வந்து இந்த முடிவெடுத்தது வந்து இல்லை வரலாறும் வந்து இருக்குது அவங்ககிட்ட. நாங்கள் ஒன்றும் எல்லாமே செய்கிறோம், நாங்கள் இல்லை. ஆனா நாங்கள் எந்த வழிக்குள்ள போகணும், எந்த வழியை துறக்கணும்ன்ற கீ இருக்கு ஐயா. கீயை பிடிங்க ஐயா. போய் அங்க கோட் சூட்டை போட்டு நின்றுட்டு இந்த ஊடகங்கள்ல தமிழர்களை கருத்தை பரிமாறாம முதல்ல நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகள்டா உலக நாடுகள்ல கருத்தை நீங்க பரிமாறணும். இது இந்த கருத்து எனக்கு நான் கண்ட அனுபவம். இந்த 2 வருஷத்துல ஐக்கிய நாடுகள் சபைகள்ல நான் கண்ட அனுபவம் என்னென்றால் உலக பரப்புல நாங்கள் கருத்துக்களை பரிமாறம் செய்யணும். ஏன்னா இப்ப காசாவை எடுத்துக்கோனீங்கன்னா காசாவோட விடுதலைக்கு வந்து அவர் ஒரு உலக தேசம் வந்து இந்த பரப்புரை மக்கள் மனங்கள்லயே பொங்கி வெடிச்சு எழுதினோம். அப்ப அது உலக பரப்புரை. இதைத்தான் நாங்கள் செய்யணும். தனியே இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் என்னம்னா இதே தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் இருக்கிற நாடுகள் எல்லாம் இதே தான். அது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையாக இருந்தாலும் சரி, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையாக இருந்தாலும் சரி, ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச்சபையினுடைய சமூக சபை மேம்பாட்டு சபையாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதார இதுக்குள்ள நாங்கள் போக தேவையில்லை. இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு, பல இதுகள் இருக்கு. நமக்கு தேவையான பல நிகழ்ச்சி நிரல்கள் இருக்குது. இந்த நிகழ்ச்சி நிரலை நாங்கள் எப்படி அழுத்தத்தோட கொடுக்க போறோம், அவர்களோட நாங்கள் எப்படி தொடர்பு வைக்க போறோம், உலக பரப்புல இருக்கின்ற ஒவ்வொரு அமைப்பையும் நாங்கள் எப்படி சரி செய்ய போறோம், அவர்களுடைய உறவு முறைகளை நாங்கள் எப்படி பேண போறோம், இதை எப்படி தெளிவா நாங்கள் கொண்டு போக போறோம். இதுக்கு தேவை எங்களுக்கு ஊடகம். அது தேசிய ஊடகமாக இருக்கணும். இங்க யாரும் புலிகளின் குரல் மாதிரி இருக்கும். கண்டவன் எல்லாம் அந்த டேக்குள்ள நின்றுட்டும் போகலாது, கண்டவன் எல்லாம் அதை வித்துட்டும் போகலாது. நாங்கள் போக வேண்டிய ஊடகம் வேறு, நாங்கள் நிற்க வேண்டிய பாதை வேறு, எங்களுடைய அமைப்பு வேறு இல்லையோ. இப்படியே நாங்கள் நிற்போம். நாங்கள் சொல்றோம் உங்களுக்கு, நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள இருக்கிறத விட எங்களுக்கு சுற்றி ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு உள் பல அமைப்புகள் நின்று இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை மேம்படுத்தினோம். அப்ப நாங்கள் போக வேண்டிய இடம் எங்க? ஆனாவில் இருந்து நாங்கள் ஐக்கியம் வரைக்கும் போகணுமெண்டா அதுக்குரிய விதிமுறை இருக்கு. இந்த விதிமுறையை நாங்கள் கற்றுக்கொண்டு ஒவ்வொன்றா காய் நகரத்தை அடிச்சு கொண்டு போறதுக்கு எங்களுக்கு முதலில் நாங்கள் செய்கிறது ஈழத்தமிழன் என்ற அடையாளம். ஏன் இதை பிரகடனப்படுத்தணும் என்றால், இவ்வளவு காலமும் இந்த உலக தேசம் எம்மை கழுத்தறுப்பதற்கு நாங்கள் திருப்பி ஒரு வேலையை செய்து காட்டோம். 2 வேலை செய்ய வேண்டியிருக்குது. ஒன்று ஊடகம். இதுவரை காலம் உங்களை நம்பி நாங்கள் நேர்காணல் செய்யாத நாங்கள் இனி சந்திக்க வரப்போகின்றோம் என்ற பெரும் பிரகடனம். 2வது, இனி நாங்கள் ஈழத்தமிழன் என்ற வார்த்தையிலிருந்து மாறப்போறது கிடையாது. என்னுடைய அடையாளத்தோட நான் என்ன பிரகடனம் செய்கிறேன். எனக்கு நடந்ததுக்கு இந்த உலக தேசம் நீதி கூற வேண்டும். எங்களுக்கு சுயநிர்ணய உரிமையை வந்து தர வேணும். இதற்குரிய வரையறைகள் வக்கீல் வச்சுக்கொண்டு எழுதிட்டு நாங்கள் ரெடி பண்ணி, உலகத்தில் இருக்கிற ஆய்வாளர்களை வச்சு ரெடி பண்ணி பிரகடனம் செய்து ஒரு அமைப்பை தயார் பண்ண தானே எல்லா வேலையும் செய்யணும். இங்க ஒரு அமைப்பு நாங்க தயார் பண்ணாம நீங்க 10 பேர் நின்று எங்களோட நிக்கிற 5 பேர், உங்களோட நிக்கிற 10 பேர் சேர்ந்து ஒன்றுமே செய்ய முடியாது. இங்க நீங்க இருக்கிற 10 லட்சம் மக்களும் உலக பூர்வத்தில் இருக்கிறார்கள் எல்லாரும் நீங்க ரெடி பண்ணுங்கோ. உங்களுடைய ஒவ்வொரு நாட்டிலையும் கூட கூட்டத்துக்கு வந்து நாங்கள் நேரடியாக நிற்கிறோம். உங்களுக்கு என்னென்னவோ அந்தந்த எல்லாமே சொல்லித்தரோம். எல்லாமே எந்த பாதையால நாங்க யாரை சந்திக்க வேணும் என்று, எந்த பாதையை நாங்க திறக்கணும், உங்களோட ஊடகங்களோட வாங்குவோம்.
ஊடகங்களோட யார் யார்லேருந்து முதல் நாங்கள் சந்திக்க வேண்டிய மனிதர்கள் இருக்கிறோம். எங்கட இந்த டாக்குமெண்டேஷன் ஃபைல்கள் போன விதங்கள் என்ன, ஏன் போகாவிட்டது, யாரால ஏன் போனதுகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கு, ஏன் சில பேர் பொறிமுறை தோற்கடிக்கப்பட்டிருக்கு, ஏன் அதுக்கப்புறம் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளல, இதெல்லாம் யார் செய்தா ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு அவர்கள்ட்ட நாங்கள் என்னென்ன அவர்களுக்கு ஒரு வசதி ஆச்சுது என்னென்றால் இத்தனை வருஷமும் தமிழர்கள் தரப்புல ஒரு திருப்பி கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஊடகம் இல்லை. திக்குமுக்க ஆடணும். அதான் எங்களோட அறிவான சமூகமா நான் அதான் பார்க்குறேன். எங்களை இன்று வரைக்கும் ஏமாத்துகின்ற இந்த சமூகத்திலேருந்து நாங்கள் விடுதலை ஆகணும்னா முதல்ல எங்களை பிரகடனப்படுத்துங்க எங்களோட அடையாளத்தோட. இல்லாட்டி சும்மா போயிட்டு அதுக்குள்ள நீ இல்லாதங்க ஐயா உங்களுக்கு அரைப்பாங்கள் ஐயா. இந்த போராளிகளுக்கு இருக்கிற கெட்ட பேரை திருப்பி வெங்காதீங்க. எங்கேயும் போனாலும் போராளிகள் இணையதளத்தில் வந்து நல்ல கருத்துக்கள் சொல்ற பிள்ளைகளோட போய் பேசினாலும் அடுத்த நொடி எங்களை வந்து இது பண்ணி கொண்டிருக்கோம். ஓ இவங்க விளக்கேற்றினானே இவங்களோட நீங்க நடுநிலையமா நினைக்கிறீங்க, நீங்க ரகசியமா அதுக்குள்ள பண்ணா எங்களோட பிரச்சனைக்கு வரீணும். நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் ஒரு சித்தாந்தத்தின்படி ஒரு காட்டித்தந்த மரபின் அடிப்படையில் மாவீரர்களுடைய தியாகங்களை சுமந்து கொண்டு உலக தேசம் எமக்கு கழுத்தறுத்த விடயங்களை நாங்கள் மறந்துடாமல் உலக தேசத்தோடு நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. அண்ணா எப்படி இந்தியா தமிழ்நாட்டு அரசியலை வச்சிருந்த ஒரு சீலையை போட்டுட்டு அந்த சீலையும் பிய்யாமல் அந்த முள்ளில் இருந்து எப்படி எடுத்தது போல, அல்லது ஒரு பாம்புக்கு அடிக்கிறது போன்று தடி உடையாதபடி பாம்பும் ஜாவம் போட்டு அண்ணா சொல்றது போன்று நாங்கள் அதை கற்றுக்கொள்ளணும். ஏன்னா எங்களை வந்து இங்கே ஒரு நிழல் அரசா போராடி இருக்குன்னு சொல்ற ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள இருக்கிற ஒரு அமைப்பை சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஒரு அமைப்பும் கிடையாது. எவருமே எங்களுக்கு சொல்லலை. நீங்கள் நிழல் அரசில் இருந்திருக்கிறீங்க, தமிழர்களுக்காக நீங்கள் போராடி இருக்கிறீங்க, எங்களுக்கு போராளிகளுக்கு அது தரல, எங்களை அடையாளப்படுத்தவே இல்லை. இன்றைக்கு ஏன் இந்த அரசாங்கங்களோட இணைஞ்சு போக சொல்லினோம்? எதுக்காக இப்போ பொன்னம்பலத்தினோட மகனுக்கு இவ்வளவு பிரச்சனை, ஏன் வந்து போறார், ஏன் நீங்கள் அதை தட்டி கேட்கல? யாரையா உங்களுக்கு காயினாத்திர அறிவாந்த சமூகம் வந்து இணைங்க ஐயா ப்ளீஸ். என்ன செய்யலாம்ன்றதையாவது உங்களுக்கு சொல்லித்தரோம், செய்யுங்க ஐயா. தயவுசெய்து போராளிகள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள போயிட்டு கழுத்தறுக்காதீங்க ஐயா. உங்களை கழுத்தறுக்க போயினோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 பிரகடனம் செய்துட்டு பிறகு நீங்க போக வேண்டிய பாதை இருக்கு, அதுக்குள்ள போங்க. அவங்களுக்கு போய் துணையா நில்லுங்க. நாங்க நிக்க வேண்டாம்னு கடைசி வரைக்கும் சொல்லல. ஐக்கிய நாடுகள் சபைகளிலே ஏற்கனவே நிற்கிற எங்களுடைய ஈழத்தமிழர்களோட நீங்க பலப்படுத்தக்கூடிய வேலை செய்யுங்க. 10ஓட 11 போயிட்டு அதில் அமர்ந்துடாதீங்க. நீங்க ஐக்கிய நாடுகள் சபைகள் இந்த உறுப்பு நாடுகளுக்கு நாங்கள் அதுக்கு பிறகு வார விஷயங்கள் எல்லாம் வேறு ஐயா. இந்த பொறிமுறைகள் வார விடயங்கள், அதை நாங்கள் தெளிவுபடுத்த விடயங்கள், ஒரு ஆனந்தி சசிதரம் போன்று இங்க 10 ஆனந்தி சசிதரம் பெற வேண்டியது இருக்குது. ஒரு எரிபட்ட ஒரு தடை செய்யப்பட்ட நச்சு குண்டுகளை வீசி எறிந்த இதே சிங்கள தேசத்தை நாங்கள் கொண்டு வரதுக்கு 10 பேர் வர வேண்டி இருக்குது. இதெல்லாம் நாங்கள் கொண்டு வர வேணும், இதுக்கு வேலை செய்யணும். இது நாங்கள் தனியாக புகைப்படத்தையும் அறிக்கையும் எழுதி கொடுத்து ஒரு சின்ன வீடியோவையும் கொடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் நாங்கள் உலக தேசம் எங்கும் பெரும் வேலை திட்டத்தை செய்ய வேண்டியிருக்கு. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கோ, அறிவாந்த சமூகமாக மாறுங்கோ. போராளிகள் போய் இதுக்குள்ளே தலையை கொடுத்துறாங்க. 10ஓட 11 உங்கள் மேலே அரைக்க போயினோம். இது வந்து ஒரு பிம்ப அரசியலா பிம்ப படம் காட்டுறதா வந்து அதானே. இவ்வளவு அறிவு இருந்தா என்னத்துக்கு தரன் கௌசல்யாவை கொண்டு வரினும்? அரசியல் புரிதல் இருந்தால் இவர்களுக்கு, அல்லது இந்த இனம் விடுதலை ஆகணும் இருந்தா அர்ச்சுனாட சைட்ல இருந்தா அந்த பிள்ளையன் கொண்டு வந்து அரசியலா மாற்றினோம். எனக்கு இதுக்கு பிறகு இவர்களை எல்லாம் நம்பவே முகத்திலும் இதெல்லாம் சந்திக்க எனக்கு விருப்பம் இல்லை. இப்ப அதான் சொல்றேன், 2 பிரகடனம் செய்து இந்த இனத்துக்கு கையளிக்க வேண்டிய தேவை இருக்குது. இவங்க செய்யாட்டி நான் செய்வேன், உலகம் எங்கு நான் செய்வேன், இவங்க செய்யாட்டி நான் அடுத்த வருஷம் செய்வேன். இருக்கிறத எங்களோட பேரை கெடுக்க கூடாண்டோடைய நாங்கள் இவங்களுக்கு சொல்றோம். 2 பிரகடனம் உடனே செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதை நாங்கள் செய்து எங்களோட அடுத்த சமூகத்திட்ட கையளிக்க வேண்டிய தேவை இருக்குது. விளங்குதானே? ஒரு அரசியல் ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள நிற்கிற ஒரு பொறுப்பான மனிதர்களுக்கு யாரை கொண்டு வரணும் என்ற ஒரு இது இருக்கணும். என ஒரு போராளியின் தலையில அரைக்கக்கூடாது, போராளிக்கு போக வேண்டிய பாதையை காட்டணும். என மடிஞ்ச மாவீரர்கள் தியாகம், அந்த கௌரவம் எங்களை ஒரு கூண்டுல ஏத்துறது போன்று நிப்பாட்டிடக்கூடாது என்ற ஒரு சத்தியத்தின் போராடினவர்கள், அதையும் கௌரவிக்கணும். இப்போ போராடி நாங்கள் அதெல்லாம் கவனமா இருந்த நாங்கள் அதுக்குத்தான் இழுத்து கொண்டு வந்தாங்க. நாங்கள் இந்த பொறிமுறைகளுக்கு என்ன ஆதாரங்கள் தேவைப்படுதோ அதுல வந்து நிக்கிறோம். அதுதான் நான் பயன்படுத்தினேன். நாங்கள் என்னை விட என்னோட இருக்க மற்ற போராளிகளும் சரி உணர்வாளர்களும் சரி நாங்கள் பயன்படுத்தின விடயங்களும் ஆவணங்களும் முக்கியமா இந்த கண்காணிப்பு பிரிவுகளோட எல்லாம் நின்றுங்கிற பொடியங்கள் வேலை செய்த விடயங்கள் எல்லாம் அதுதான். உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் செய்து தருவோம். ஆனால் நாங்கள் மாவீரர்கள் எங்களோட உடம்புல சுமந்து இருக்கிறோம். எங்களை நீங்க தானே அழிச்ச, நீங்க தானே இந்த முடிவெடுத்த. நீங்கள்
நான் உண்ட மேசையிலிருந்து ஒன்று உனக்கு முதல் கேட்க வரல. நான் என்னுடைய இது உனக்கு அனுப்பியிருக்கிறேன். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேணும். அவ்வளவுதான். அப்படித்தான் நாங்கள் இருக்க வேணும். இங்க போராளிகளை கொண்டு வந்து இதுக்குள்ள கூனிக்குரிய வைக்கிற விஷயங்கள் எல்லாம் இங்க நடைபெறும். இதுல இருந்து அறிவு அந்த சமமா மாறுங்க. இவங்களுக்கு அறிவு இருக்க போறது கிடையாது. அது நான் புரிஞ்சு கொண்டேன். நீங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு பல புரிதல் எனக்கு வந்திருக்கு. கடைசியா கௌசல்யாவில் இவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம்டா கௌசல்யாவை கொண்டு வந்த விடயத்திலே நான் பார்த்துட்டேன் இவங்க யாருன்னு. உண்மையிலே அந்த பிரான்ஸ்ல ஒரு பிள்ளை இருக்குது. நாளாந்தம் இதை பற்றி பேசும். போய் வந்ததுண்டா அதை பற்றி பேசும். அழகா பேசி இது பண்ணும். அதுவும் வந்து ஒருக்கா இதுல வந்து பேசினது வீடியோ கோல்ல. அதுக்கு பிறகுதான் கௌசல்யா வந்து பேசினது. அதுக்கு பிறகு நேரம் வந்து தன்னுடைய நேரத்தை பகிர்ந்து கொள்ளும். அதுகளுக்கு ஓகே இங்க இருக்கிற பிள்ளைகள். ஆனா அதையெல்லாம் ஒருவரும் அரசியலா மாற்றவும் மாட்டாங்க. ஊடகத்துல இந்த பிள்ளைக்கு ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. கேட்டா நாங்க தமிழ் தேசியவாதி என்னுவாங்க. அப்ப அரசியலை நோக்கி இதுதானே முக்கியம். என்னுடைய இனத்துக்கு நான் ஒன்று தேடி போறேன்டா நான் எங்கேயுமே மாட்டுப்பட்டுறக்கூடாது. அதே மாதிரி நான் அக்கிநாடு சபைக்குள்ள போறேன்டா என்னுடைய மாவீரர்கள தியாகம் அன்னையின் கௌரவத்தையும் நான் காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அக்கிநாடுகள் சபையில குந்தி கொண்டு நீ எனக்கு நீ தரோண்டு நான் கேட்டேன்டா நாங்கள் ஏன் போராடணும்? நான் ஒரு அரசியல்வாதியா மாறணும்டா ஏனையா நான் களமுனையிலேன்ட்டு நான் இதைத்தானே நானும் கேட்டேன். எல்லா அரசியல்வாதிட்டையும் என்னை வந்து கூப்பிடக்குள்ள கூட ஊர்ல வந்து மேடையில பேச கூப்பிடுக்கணும். நான் அவங்களை சொல்றது ஒன்று தான். நான் சுமந்திருக்கிறேன் மாவீரர்களை இந்த தோல்ல இருக்கிறேன். நான் என் களமுனையில கொடுத்தேன். நானே அப்படி சிதைஞ்சிருக்கிறோம். அதைத்தான் சொல்றது. எங்களுக்குள்ள ஒரு ஓர்மம் வேணும், எங்களுக்குள்ள ஒரு கௌரவம் வேணும். அவர் அதை காத்து நிற்கணும். நாங்கள் போராளிகளுக்கு பல வேலை திட்டம் இருக்கு. பல உங்களுக்கு நேரமே இல்லாத வேலை திட்டம் இருக்கு. அவ்வளவு வேலை இருக்கு. சும்மா 10ஓட 11 போய் நிற்காம பல வேலை திட்டத்துக்கு என்னென்ன கேளுங்க, உங்களுக்கு சொல்லித்தரோம். போன் அடிங்கோ, தரன்ட்ட இருக்குது போன். அதை என்ன மாதிரி ஆறார சந்திக்கலாம், என்னென்ன செய்யலாம்னு கேளுங்கோ, அதில் என்று போங்கோ. இவங்களுக்கு சப்போர்ட் ஆயிருங்கோ. நிற்கிறாக்களுக்கு உதவியாக நில்லுங்க. நீங்கள் நிற்க வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் கூட தலையை கொடுக்காதீங்க. தலையை கொடுக்குற காலம் எல்லாம் முடிஞ்சுது. எல்லாம் 2012 எல்லாம் நாசமாக்கிட்டாங்க. சரி, இனி நாங்கள் இப்படித்தான் போக போகிறோம். சரி பாப் தரேன். வேற என்ன கழிச்சிட்டோம் தரேன். கவனமா பயணிப்போம். யாரும் போன் எடுத்தா எடுங்கோ, நேரங்களை கொடுத்துட்டு எடுத்து கதைச்சிட்டு இவங்களுக்கு அந்த பாதைகளை காட்டிக்கிடுவோம். அவங்களை எங்கெங்கே போகணும், என்னென்ன செய்யணும், அதுகள்ன்ற விஷயங்கள் இருந்தால் அதுக்கு செய்யலாம். அதுக்கு உரிய சந்திப்புகளுக்குரிய ஏற்பாடு பண்ண அவங்க செய்யலாம். இந்த ஊடகமாக அவங்க இது பண்ணாமல் பிரகடனப்படுத்தாமல் அதுக்குள்ளே போய் எந்த பிரயோசனமும் இல்லை. ஒரு தனி யூடியூப் வந்து இன்றைக்கு யூடியூப் எல்லாம் ஊடகம் கிடையாது. ஊடகம்ன்றது ஒரு இனத்தினுடைய அடையாளமாக இருக்கணும், ஒரு புலிகளின் குரல் மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு சமீட்சையோட, அப்படி ஒரு செயலோட சாகும் வரைக்கும் புலிகளின் குரல் எப்படி நின்றுதோ இறுதி காலம் வரைக்கும் அப்படி நிற்கும். அதுதான். அதே மாதிரி அமைப்பும் அப்படித்தான். தமிழ விடுதலை புலிகள் மாதிரி இந்த ஈழத்தமிழருடைய தலைமைச் செயலகம் அல்லது ஈழத்தமிழர் பேரவை என்றால் அது சாகும் வரைக்கும் அந்த கொள்கையோட நிற்கும். பணத்துக்கோ இதுக்கும் ஆசைப்படாதவர்களா இருக்கணும். தொடர்ச்சியான கருத்தரங்க நாங்கள் விதைச்சு கொண்டிருப்போம். ஈழத்தமிழர்களுடைய கருத்தரங்களை சார்பில் யார் சேரினமோ யார் வரினமோ இல்லை. எங்களால் செய்ய வேண்டியதை செய்து போட்டு அடுத்த கட்டம் நாங்கள் இந்த அடுத்த தலைமுறைகிட்ட செய்து காட்டி கொடுத்துட்டு போவோம். அவ்வளவுதான். ஆனால் எங்களுடைய கருத்தரங்கு தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கட்டும். எங்களோட அதுக்குரிய நிகழ்ச்சி நிலையில நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்போம். இது வந்து எங்களோட 25வது கருத்தரங்கம். என்ன இதில் வந்து பல விடயங்களை வந்து 25வது அமர்வு வரையும் வந்திருக்கிறோம். ஒன்றும் கணக்கு அமர்வுகள் எங்களோட இனத்துக்கான தரன் இதுல தரன் கண்டிப்பா இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள போற போராளிகள் தயவு செய்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அதுக்குரிய விளக்கம் நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம். எல்லாம் பேச முடியாது. சுருக்கமாக ஒரு 5% கூட உண்மை ஒரு சின்ன விஷயங்களை பேசியிருக்கிறோம். உங்களோட நேரடியாக நாங்கள் சந்திப்பெண்ணான செய்கிறோம். தயவு செய்து இந்த போராளிகள் ஐக்கிய நாடுகள் செலவு போகிறதா என்ன விளைவு இருக்குது, என்ன செய்ய போயினோம், இந்த பழியெல்லாம் யாரும் இது வரப்போகுது, இனி அதுக்கு யாராவது தயாரான செய்து கொண்டிருக்கணும், உங்களை கொண்டு எங்கு கொண்டு தள்ள போயினோம் என்று உணர்ச்சி வசப்படாமல் உங்களுக்கு என்ற பாதை தனித்துவமாக இருக்குது. கேளுங்கோ, நாங்களும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரோம். அது நீங்கள் பிள்ளையா சரியாண்டு பாருங்கோ. ஆனால் எந்த இடத்துலையும் நாங்கள் குறிப்பிடலை. நிற்கிறவர்களுக்கு உதவியாக நீங்கள் நில்லுங்கோ. இரவு சாகும் வரைக்கும் நிற்கிறவங்களுக்கு உதவியாக நில்லுங்கோ. அதில் எந்த மாற்றம் இல்லை. நன்றி தரேண்ணா, மிக்க நன்றி. நன்றி. ஓகே, அனைவருக்கும் நன்றி. இந்த இதில் வந்து விஜய் அரசியல் இருந்து இந்த கரூரில் நடந்த அந்த அசம்பாவிதம் அதை எப்படிப்பட்ட டிஎன்கே கட்சி வந்து திட்டமிட்டு செய்திருந்தது. டிஎன்கே மட்டுமில்லை, பிஜேபி கட்சி இணைஞ்சு எவ்வளவு தூரம் செய்திருந்தார்கள். அதில் இருந்து எங்களுக்கான தனித்துவமான அமைப்பு தேவை, ஊடகம் தேவை,
நடக்கிற இதுகள் என்ன அச்சுனா அந்த பட்ட அந்த விடயங்கள் வந்து பலதை வந்து இதில் இருக்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.